ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் 2025ல 2 ஷிஃப்ட் நடந்துச்சு. ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்ட் பேப்பர் வந்து இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம். ஆ ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இயர்ல நெறைய எக்ஸாம்ஸ் நடக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ லைக் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் 2026 நடக்கும். ஸோ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் 2026 நடக்கும். அடுத்து ஆர்ஆர்பி கிளர்க் வரும். 2026 மெயின்ஸ். அடுத்து என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் மெயின்ஸ் வரும். ஸோ அடுத்து ஐஓபி, எல்பிஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஐ மீன் சிங்கிள் பேப்பர் அது. ஸோ எல்லாத்துக்குமே என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அப்ளிகேஷன் டாபிக்ஸ் முக்கியம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா இந்த எக்ஸாமுக்கு என்ன முக்கியம்னா, அப்ளிகேஷன் டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 30 கொஸ்டின்ஸ்க்கு 60 மார்க்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த 30 கொஸ்டின்ஸுமே கண்டிப்பா மேண்டேட்டரியா அட்டெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்க டார்கெட்டா வைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன் டாபிக்ஸும் தெரிஞ்சா மட்டும் போதும். உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சு நீங்க சால்வ் பண்ணியிருந்தீங்க மார்க் டெஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கண்டிப்பா எக்ஸாம்லாம் அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பேப்பர் வந்து ஒரு பேஸா இருக்கும். ஐ மீன் இங்க எழுத போற அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஸோ ஒரு ஐடியா வந்து குடுக்கும். ஏன்னா, ரியல் எக்ஸாம் பேப்பர் வந்து சம்திங் டிஃபரெண்ட். ஸோ நம்ப கெஸ்ஸே பண்ண முடியாத மாரி ஒரு மாரி டிஃபரெண்ட்டா ஃப்ரேம் பண்றது மட்டும் தான் ரியல் எக்ஸாம் பேப்பரோட ஒரு யூனிக்னஸ்ஸு. இன்னொன்னு விஷயம் நான் முக்கியமா ஹைலைட் பண்ண நெனைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெமரி பேஸ்ட் பேப்பர்ஸ் ஆர் நாட் ஒரிஜினல் பேப்பர்ஸ். ஸோ மோர் ஆர் லெஸ் தென் 90%. ஸோ 90% வந்து கொஸ்டின்ஸ் வந்து சேமா இருக்கும். சில கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் வரலனா மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நார்மலா நடக்கும். ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்து வெளில பார்க்குறப்ப தான் அதனுடைய டிஃபரன்ஸ் வந்து நமக்கு பக்காவா தெரியும். நீங்க உடனே பார்த்துருந்தீங்கன்னா, நெறைய டிஃபரன்ஸ் வந்து நீங்க ஃபைண்ட் பண்ணியிருக்கலாம். ஈவன் ஒரு டேபிள் காலத்துல மேல இருக்க டாபிக்கா இருக்கட்டும், ஒரு கொஸ்டினோட வேல்யூவா இருக்கட்டும். ஸோ எல்லாமே என்ன ஆகும்? கண்டிப்பா டிஃபர் ஆகும். ஓகே. ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத வந்து பாருங்க. ஸோ ஏன்னா நெறைய பேர் வந்து கிளரிக்கல் மெயின்ஸ் லெவல் சீரியஸ் வந்து கொண்டு போ சொன்னீங்க. ஸோ அதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கட்டும் அப்படின்ற மாரி இத வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து போட்ஸ். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, ஸோ நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டே வந்து சிம்ப்ளிஃபிகேஷன் வரணும், அப்ராக்ஸிமேஷன் வரணும், கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டு டிஐ வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா அது கண்டிப்பா நெறைய டைம் நடக்காது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த வீடியோல வந்து நான் சிம்ப்ளிஃபிகேஷன், அப்ராக்ஸிமேஷன் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிருப்பேன். ஏன்னா அது நார்மலா நமக்கே போட தெரியும் அப்படின்றதுனால. ஸோ எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். ஃபர்ஸ்ட்டே எனக்கு நம்பர் சிஸ்டம் கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு டேட்டா சஃபிஷியன்சி கேட்டாங்க. ஸோ அதனால நான் ஒரு மாரி ஸ்டக் ஆயிட்டேன். அந்த மாரிலாம் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சா அட்டெண்ட் பண்ணுங்க, இல்லன்னா ஸ்கிப் பண்ணுங்க. பட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் வரணும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பு. ஸோ அத வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. ஓகே. தி ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் ஆக்சுவலா நான் இதுல கவர் பண்ண போற எல்லா டாபிக்ஸுமே ஆல்ரெடி பேசிக்ஸ் என்னோட அப்ரோச் என்னன்றது தெரியும். ஸோ நான் எப்படி என்னோட வீடியோஸ்ல வந்து அந்த 0 to infinity பிளேலிஸ்ட்ட எடுத்தனோ, அதே போல தான் அப்ரோச் பண்ணுவேன். ஸோ அத வந்து பாருங்க. ஓகே. ஓகே. தி ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 2.5 டைம்ஸ் தி அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வென் கோயிங் டூ பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அதெல்லாம் மேட்டர் இல்ல. கொஸ்டின கேர்ஃபுல்லா படிங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நெறைய பேர் பண்ற மிஸ்டேக். ரொம்ப காமனா நடக்கும். ஈவன் இப்ப எஸ்பிஐ ப்ராப்ளம்ஸ்ல நெறைய பேர் நெறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஒண்ணுமே இல்ல. சிம்பிளான கொஸ்டின். பட் நம்ம சில்லியா மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ரீசன் வந்து நம்ம கேர்லெஸ்ஸா படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஈஸியா நடக்கும். ஸோ அத வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்க. ஓகே. தி ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர். ஸோ ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட விட 2.5 டைம்ஸ். அப்ப என்ன பண்ணலாம்? இங்க வந்து 2xன்னு எடுத்தா, இங்க 5xன்னு எடுக்கலாம். கரெக்ட்டா? கரெக்ட் தானே? ஓகே. ஸோ இது 2x, இது 5x. 2.5x 2.5 டைம்ஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட். ஓகே. நமக்கு என்ன உடனே தெரியணும்னா, ஸ்டீமோட வேல்யூ 3x. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் வாட்டர் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டூ ஸ்டீம். ஸோ அப்ப டவுன் ஸ்ட்ரீம் நமக்கு என்ன வரும்? 5x + 3x வந்து 8xன்னு வரும். கரெக்ட் தானே? ஸோ ஓகே. ஸ்டில் வாட்டர் + ஸ்டீம் இஸ் ஈக்குவல் டூ டவுன் ஸ்ட்ரீம். ஸோ இது வந்து 8x. ஓகே. இங்க என்ன கொஸ்டின் குடுத்துருக்காங்கன்னா, இது நெறைய டைம் வந்து நம்ம ஃபாஸ்ட்டா படிக்கிறப்ப தப்பா படிப்போம். அத வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. தி போட் டேக்ஸ் 6 ஹவர்ஸ் லெஸ் டூ கவர் d கிலோமீட்டர் இன் டவுன் ஸ்ட்ரீம், தட் இன் அப்ஸ்ட்ரீம். நமக்கு இந்த இடத்துல ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும். சேம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. யார் எடுத்துக்கிற டைம் வந்து கம்மியா இருக்கும்? டவுன் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிற டைம் வந்து அப்ஸ்ட்ரீம் எடுத்துக்கிற டைமோட கம்மியா இருக்கும். நான் டைமிங் கம்பேரிசன் பண்றேன். கரெக்ட்டா? அப்ப எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, d டிஸ்டன்ஸ் இன் டவுன் ஸ்ட்ரீம் இஸ் 6 ஹவர் லெஸ் தென்னு சொல்றப்போ, ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு டெர்ம கம்பேர் பண்ணி பேசுறாங்க. அந்த டெர்ம விட நமக்கு 6 ஹவர்ஸ் லெஸ். கரெக்ட்டா? புரியுதா உங்களுக்கு? இப்படி தான் நீங்க ஆக்சுவலா புரிஞ்சுக்கணுமே. இப்ப அடிஷன் மோர்ன்னு சொல்லி தான் நீங்க என்ன பண்ணலாம்? பிளஸ் எங்க வேணாலும் போட்டுக்கலாம். பட் லெஸ்ன்னு சொல்றப்போ, ஒரு டெர்ம்னுடைய கம்பேரிசன் பண்ணி அத விட 6 கம்மி அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ எத கம்பேர் பண்றாங்க? தட் இன் அப்ஸ்ட்ரீம்னா அதுதான் கம்பேரிசன். தட் இன் அப்ஸ்ட்ரீம்னா அப்ஸ்ட்ரீமோட டைம் எடுத்துக்கிறத விட உங்களுக்கு 6 ஹவர்ஸ் கம்மி. கரெக்ட்டா? ஸோ இதான் சிம்பிளா ஒரே லைன் ரெப்ரசன்டேஷன் தான். பட் சம்டைம்ஸ் நம்ம வந்து ஈஸியா கன்ஃப்யூஸ் ஆயிப்போம் இந்த விஷயத்துல. ஸோ அத வந்து ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்துக்கிறேன்.
இங்கே செல்லும் இந்த பாதை. ஓகே, ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் இப்போ புரியுதுங்களா? இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்ட டைம், அது வந்து அப்ஸ்ட்ரீம் எடுத்துக்கிற டைமை விட 6 கம்மி. ஓகே, ஸோ இப்போ என்ன மீனிங்? இந்த வேல்யூ வந்து இதை விட 6 கம்மியாக இருக்கும். நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் நல்லா தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா தான் ஒரு இடத்துல ஃபாஸ்ட்டாக போகிறப்ப நீங்கள் ஸ்டக் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது இந்த பக்கம் வந்துச்சு நமக்கு என்ன வரும்? 3D டிவைடட் பை 8x இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வருமா? ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் கொண்டு வந்து நான் எல்சிஎம் எடுத்தேன். ஸோ இது கேன்சல் பண்ணால் டியா. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 16x. இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு சம்டைம்ஸ் நியூமெரிக்கல் வேல்யூ தான் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு. ஏன்னா அப்போ நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம். ஒருவேளை எனக்கு ஆன்சர் வரல, ஸோ நம்ம போட்ட தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும். அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டக் ஆகிற இடத்துல கேனாட் பி டிட்டர்மைன்ட் ஆப்ஷனும் இல்லை, ஸ்டில் எனக்கு ஆன்சர் வரணும். அப்போ தான் நீங்கள் போட்டது தப்புனே ரியலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, டோட்டல் டைம் டேக்கன் பை டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இன் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம். ஸோ அப்போ என்ன வரும்? d divided by upstream plus d divided by downstream is equal to வாட்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? எனக்கு 16x divided by 8xன்றது வந்து டவுன்ஸ்ட்ரீம். ஸோ 16xன்றது டோட்டல் அந்த டீனோட வேல்யூ, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து 2x. ஸோ இதுக்கு இது கேன்சல், இதை கேன்சல் பண்ணால் 8, இதை கேன்சல் பண்ணால் 2. ஸோ டோட்டல் 10 hours. ஓகே ஓகே, ஸோ இதெல்லாம் எழுதணுமான்னு கேட்டால் இதெல்லாம் எதுவுமே எழுத வேணாம். ஸோ இது மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். ஓகேங்களா? இது எதுவுமே கிடையாது, டேரெக்டாக இந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப், அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த இடத்துல ஈஸியாக ஸ்கிப் பண்ணுவோம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஏன்னா இது ஒரு ட்ரைன்ஸ் கொஸ்டின், இது ஒரு போர்ட்ஸ் கொஸ்டின், அந்த மாதிரி சொல்லிட்டு கான்செப்ட்னா நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் கொடுங்க. ஓகே ஓகே ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஏஜஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். சம் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் ஏபிசி இஸ் 73 years. ஸோ சம் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் ஏபிசி இஸ் 73 years. ஓகே ஓகே, பிஃபோர் 5 years. பிஃபோர் 5 yearsனு யார் சொல்கிறாங்க? ஏஜ் ஆஃப் ஏ சொல்கிறாங்க. பிஃபோர் 5 years. ஸோ ஏ மைனஸ் 5 வாஸ்னா ஈக்குவல் டு, இஸ்னாலும் வாஸ்னாலும் ஈக்குவல் டு அப்படின்னு வச்சுங்க. ட்வைஸ் தட் ஆஃப் பி அட் தட் டைம் அப்படின்னா பிக்கும் 5 வருஷம் பின்னாடி போகிறாங்க அப்படின்றது இதுக்கு மீனிங். ஸோ ட்வைஸ் த பி மைனஸ் 5. ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்கா? இல்லை. ஸோ 5 yearsக்கு முன்னாடி ஏனோட ஏஜ் என்னவோ அது வந்து ட்வைஸ் தட் ஆஃப் பினோட ஏஜ் 5 yearsக்கு முன்னாடி. ஓகே ஓகே, and the age of C is Z more than the percentage of B. So C is equal to Z plus B. ஸோ போன ஈக்குவேஷனை சொன்ன உங்களுக்கு Z more than அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்? சடனாக Z வந்து எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். பட் லெஸ்ன்னு சொல்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஒரு கம்பேரிசன் இருக்கும், அந்த கம்பேரிசனுக்கு அடுத்து தான் நீங்கள் Z போடணும். ஓகே ஓகே, ஸோ Z-நோட வேல்யூ வந்து லெஸ் தென் 6. இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அது வந்து ஒரு நேச்சுரல் நம்பர், ஒரு ஹோல் நம்பர், அதெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக கவனிங்க, find the sum of the percentage of A and C. So A and C நோட percentage என்னன்றதை கண்டுபிடிக்கணும். All the ages are natural numbers. ஓகே, ஸோ இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, ஸோ இப்போ என்ன கவனிச்சிங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்தை காமனாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணலாம். ஏன்னா A is equal to 2B மைனஸ் 10 + 5னா உங்களுக்கு -5 வரும். ஏன் அப்படின்னா எனக்கு எல்லாத்தையுமே B இன் டேர்ம்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும் தானே உங்களால். இப்போ Z-நோட வேல்யூ லெஸ் தென் 6, அது வந்து இருக்கட்டும். ஓகேங்களா? Z-நோட வேல்யூ 6 என்ன லெஸ் தென் 6, அதை நம்ம கண்டுபிடிக்காம ஆன்சர் சால்வ் பண்ண முடியாது. ஓகே, பட் நமக்கு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒரே ஈக்குவேஷன் தான் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். வேற எந்த ஒரு க்ளூமே நமக்கு கிடையாது. அப்போ என்ன பண்ணி ஆகணும்? நம்ம ஒரு சிங்கிள் டேர்மில் தான் நம்ம மாற்றி ஆகணும். ஸோ இங்கே இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2B, ஆல்ரெடி B இருக்கா, இது ஒரு B. அப்போ 4B minus 5 plus Z is equal to 73. கரெக்டுங்களா? கரெக்ட். ஸோ 4B plus Z is equal to 78. ஓகே, ஸோ இப்போ தான் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆல் த ஏஜஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? Z-நோட வேல்யூ கண்டிப்பாக ஒரு ரவுண்ட் நம்பராக தான் எடுத்தாகணும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஏன்னா நமக்கு எந்த ஒரு கிரிட்டீரியாவுமே கிடையாது. Z மோர் தென்னா 0 more than percentage of B கூட இருக்கலாம், நீங்கள் அதை யோசிக்கலாம். ஓகே, சப்போ 0 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் B-நோட வேல்யூ எனக்கு என்ன வரும்? 19.5 வரும். ஆல் தி ஏஜஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ Z-நோட வேல்யூ 0 கிடையாது. 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 77 வரும், அது கேன்சல் ஆகாது. 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 76 வரும். B-நோட வேல்யூ 90. ஸோ இதுதான் ஆன்சரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் நீங்கள் நெக்ஸ்ட் செக் பண்ணலாம். ஸோ Z-நோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 75, அது கேன்சல் ஆகாது. கேன்சல் ஆகாது மீன்ஸ் நேச்சுரல் நம்பராக எனக்கு B-நோட வேல்யூ கிடைக்காது. கொடுத்துருக்காங்களா இங்கே, ஆல் தி ஏஜஸ் ஆஃப் B ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 74 வரும், அது கேன்சல் ஆகாது. 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 73 வரும், அதுவும் கேன்சல் ஆகாது. 6 நம்மளால் எடுக்க முடியாது. கரெக்டுங்களா? சப்போ Z-நோட வேல்யூ 2, B-நோட வேல்யூ 19 அப்படின்னா C-நோட வேல்யூ 21. கரெக்டுங்களா?
பினோட வேல்யூ 19 அப்படின்னா 19னா 38, 38ல 5 போச்சுன்னா 33. ஸோ த ஆன்சர் வாஸ் 54. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது, எங்கெங்க ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறப்போ ஈவன் ஏஜஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நம்ம ஈஸின்னு நினைக்கிற டாபிக்ஸில் கூட நம்மளால் ஸ்ட்ரகிள் ஆக முடியும். ஸோ அதை வந்து இதை வந்து அண்டர் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ இது தானே ஏஜஸ் தானே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம்னா டைம் நிறைய கன்சியூம் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள். நமக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருந்தால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இல்லை கியூபிக் ஈக்குவேஷன் இருந்தால் சால்வ் பண்ணலாம்னு வச்சுப்பேன். இங்கே நீங்கள் வந்து இதை வந்து என்ன கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னா இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க டிவைடட் பை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைட் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா சிம்பிளாக 2x² மைனஸ் 11x ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் ஏன் கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டிவைடட் பை எக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே மேலே வந்து எல்லாத்துலேயும் ஒரு பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா சம்டைம்ஸு 2x³ மைனஸ் 11x² ப்ளஸ் px இஸ் ஈக்குவல் டு 0 இப்படின்னு போட்டுருவீங்க. இந்த எக்ஸ் இந்த பக்கம் தள்ளிடுவீங்க. ஸ்டில் ஆனாலும் நம்ம எப்படி யோசிக்கணுன்றதை கவனிங்க. இந்த எக்ஸனோட வேல்யூ நீங்கள் காமனாக வெளில எடுத்து என்ன பண்ணும், 2x² மைனஸ் 11x ப்ளஸ் p அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஒன் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதானே ஈக்குவேஷன் நமக்கு. ஓகே. ஸோ ஒன் ஆஃப் த ரூட்ஸ்னால் எதை மீன் பண்ணும், எக்ஸ்னோட வேல்யூவை மீன் பண்ணும். அங்கே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்களோ எக்ஸ் இன் டர்ம்ஸாக இருக்கலாம் இல்லை ஒய் இன் டர்ம்ஸாக இருக்கலாம். ஸோ அதனோட வேல்யூ தான் 3ன்றதை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 18 மைனஸ் 33 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பினோட வேல்யூ 15. ஓகே ஓகே. ஸோ இங்கே ஏ நியூ ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ரூட்ஸை கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2x² மைனஸ் 11x ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 30 வரணும், ஆட் பண்ணால் எனக்கு 11 வரணும். ஸோ 6,5. ஸோ டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா இதுதான் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். கரெக்டாக? ஓகே. அண்ட் நியூ ஈக்குவேஷன் இஸ் கிவன் 2x² மைனஸ் 9x ப்ளஸ் 10. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 20, ஆட் பண்ணால் 9. ஸோ 4 5 வருமா? ஓகே. அப்போ ரூட்ஸ்னோட வேல்யூ என்ன வரும், 2,2.5. ஏன்னா 2 டிவைட் பண்ணோம்ல, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம டிவைட் பண்ணணும், x² என்ன இருக்கோ அதை நம்ம டிவைட் பண்ணணும். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த லார்ஜர் ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் அண்ட் த வேல்யூ ஆஃப் பி. வேல்யூ ஆஃப் பி என்ன, 15. ஸோ இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன, 12.5. ஓகே ரைட். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் டிஃபரன்ஸ் என்ன, 3,2.5க்கு டிஃபரன்ஸ் என்ன, 0.5. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து சில டைம்ஸ் வந்து கேட்பாங்க. 1 மார்க் கொஷின்ல ஈஸியாகவும் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்போது இதில் வந்து பேசிக்காக கொடுத்துருக்காங்க, ஒன் ஆஃப் த ரூட்ஸ் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் யூஸ் பண்ணலாம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் யூஸ் பண்ணலாம், டிஃபரன்ஸ் ஆஃப் ரூட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பிஓ மெயின்ஸ் போகிறப்ப தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த டிஸ்கிரிமினன்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக கிளரிக்கல் மெயின்ஸ் லெவலில் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு நம்பர் சீரியஸ். ஸோ இதில் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஸோ இன்டூ 1 + 1 இன்டூ 2 + 1. ஸோ நம்பர் சீரியஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் பேசிக்காக சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸை பாருங்கள். டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸில் எதுவும் பேட்டர்ன் வருதான்னு பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். இதுதான் காமனாக பண்ணுறது எல்லாருமே. இன்கேஸ் நம்பர்ஸ் ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகுது, இங்கெல்லாம் தெரியல, பட் சடனாக இங்கே பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மேபி கியூப் அடிஷன் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். கியூப் அடிஷன் ஆனாலுமே சடனாக நமக்கு ரைஸ் ஆகும்னு வச்சுப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டியது, கியூபுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், காமனாக மல்டிப்ளிகேஷன் கான்செப்டில் யோசிக்கணும். ஓகேங்களா? ஓகே. அதுவே ரேப்பிடாக குறையுது அப்படின்னா டிவிஷன் கான்செப்டில் யோசிக்கணும். சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா இது கூட சேர்ந்து இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அடிஷன் அல்லது மைனஸ் அல்லது சம்திங் ஆஃப் ஸ்கொயர், சம்திங் ஆஃப் கியூப். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஐ மீன் 2 ஆப்ரேஷன் சேர்ந்து நடக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் டிவிஷன் செக் பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த டிஃப்ரென்ஸில் ஃபிபோனசி சீரியஸ் இருக்கா, ஐ மீன் ஆல்டர்னேட்டிவாக ஸ்கொயர் கியூப் ஆட் ஆகுதா, இல்லை கியூப் ஸ்கொயர் ஆட் ஆகி கியூப் மைனஸ் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். ரொம்ப காமனாக யோசிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப ஹை லெவலில் யோசிக்கணும். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்த உடனே ஹை லெவலில் யோசிக்க போனால் பேசிக்கான கான்செப்டை மறந்துடுவோம். ஐ மீன் பேசிக்காக தான் அங்கே பேட்டர்னே இருக்கும், ஸ்டில் நம்ம அதை ஃபர்கட் பண்ணிடுவோம். ஒன்றுமே இல்லை, ஈவன்
வேரியபிள்ஸ் குடுத்துமே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான பேட்டர்ன் தான் வச்சிருப்பாங்க. நம்ம தான் அத என்ன பண்ணுவோம், ஸோ இது ஒரு மெயின்ஸ் லெவல்ன்னு சொல்லிட்டு அத மிஸ்ஜட்ஜ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து மிஸ்டேக்ன்னு நான் சொல்ல வரேன். ரைட். ஸோ இன்டூ 1 + 1 நான் சரி ஓகே நீங்க கேட்கலாம், ஏன் வந்து 1 டிஃபரன்ஸ், 5 டிஃபரன்ஸ், 19 டிஃபரன்ஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ரேப்பிடா இன்கிரீஸ் ஆகுது எனக்கு பார்த்தாலே தெரியுது. கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இது எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க 19. அடுத்து இங்க என்ன வரும் 72 ஒரு 13 85. இதுல ஏதாச்சும் எனக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்ல 4 15 அடுத்து 66. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இத ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி யோசிப்பீங்க. இது 2 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர் - 1. ஸோ இந்த மாரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. மேபி இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயத்த யோசிங்கன்னு நான் சொல்ல வரேன். நான் டிஃபரன்ஸ் எடுக்க சொன்னேன். எனக்கு டிஃபரன்ஸ் பேட்டர்ன் செட் ஆகல. ஸோ மல்டிப்ளிகேஷன யோசிக்கிறேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் என்ன? இன்டூ 1 + 1 அந்த கான்செப்ட் செட் ஆகுது. இன்டூ 2 + 1. ஸோ இது ஒரு சீரிஸ் கன்டின்யூ ஆகுது. நான் அடுத்து இன்டூ 3 + 1 எனக்கு செட் ஆகலன்னா, கண்டிப்பா அது தப்புன்னு டிசைட் பண்ணக்கூடாது. மேபி இப்படி இருக்கலாம். இதனுடைய டபுள்ன்னு சொல்லிட்டு இங்க 4 இன்டூ 4 + 1 கூட அவன் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளா ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஸோ இன்டூ 3 + 1 வந்து எனக்கு 28 இன்டூ 4 + 1 அப்ப இன்டூ 5 + 1 அப்படின்னா என்ன வரும்? 565 ஸோ 566ன்னு வரும். அப்ப இன்டூ 6 + 1னா ஆ 3396 ஸோ +1 ஸோ 3397 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே. ரைட். டிட்டர்மைன் B இஸ் அப்ராக்ஸிமேட்லி வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் A. இந்த கொஸ்டின் என்ன பண்ணணும்னா கண்ண மூடிட்டு ஆன்சர் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ A இங்க ஒரு வேல்யூ இருக்கு. அது என்ன வேல்யூன்னா நமக்கு தெரிய தேவையில்ல. நம்ம என்ன பண்றோம் இத 6ஆல மல்டிப்ளை பண்றோம். அடிஷன் வந்து 1 தான் பண்றோம். புரியுதுங்களா? அந்த 1னால இங்க எதுவும் அப்ராக்ஸிமேட்டா தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஜஸ்ட் என்ன பண்ணலாம்? B இஸ் அப்ராக்ஸிமேட்லி வாட் பெர்சன்டேஜ் ஆஃப்ன்னு தான் கேட்டிருக்காங்க. மோர் கேட்கல. மோர் கேட்டிருந்தா 500. ஓகே. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் பெர்சன்டேஜ் ஆஃப். சிம்பிளா என்ன கேட்டிருக்காங்க? B டிவைடட் பை A. நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த வேல்யூவ இங்க 6ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 6 மீன்ஸ் 600%. கரெக்ட்டா? ஓகே. ஸோ இப்படி தான் யோசிக்கணும். ஐ மீன் இது வந்து ஜஸ்ட் ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட டெஸ்ட் பண்ற மாரி ஒரு கொஸ்டின்ஸ் தான். மத்தபடி நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டில் 566ன்னு போட்டு இங்க 3397ன்னு போட்டு ஸோ இத கேன்சல் கூட பண்ணுவோம். அது நடக்கும். பட் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாரி யோசிக்கலான்றத நான் சொல்ல வரேன். புரிஞ்சா? ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஓகே. எ பெர்சன் இன்வெஸ்டட் ₹X இன் ஸ்கீம் A. ஸோ ஸ்கீம் Aல வந்து எக்ஸ்ன்ற ரூபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து பிரின்சிபல். நான் இங்க எழுதுறது எல்லாமே எக்ஸாம்ல எழுதுனான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதுறேன். ஸோ 20% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 3 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ 60% வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ரைட். பெர்சன் இன்வெஸ்டட் ₹X இன் ஸ்கீம் B. ஸோ ஸ்கீம் Bல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டும் ₹X தான். அட் Y% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்ன? 2Y%. இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. ரைட். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்கீம் A அண்ட் B. தெளிவா பாயிண்ட்ஸ படிக்கணும். அமௌண்ட்ட சொல்றாங்களா? ஒரு டாபிக்கும் ஒரு டெர்மிங்ஸ் இருக்கும். ஐ மீன் வேர்டிங்ஸ் இருக்கும். இப்போ இதுல அமௌண்ட்ட பத்தி பேசுவாங்க. ஆ சம்டைம்ஸ் வந்து வேற என்ன? டைம் அண்ட் ஒர்க்ல வந்து எவ்வளோ பார்ட் ஆஃப் ஒர்க் முடிச்சிருக்காங்கன்னு கேட்பாங்க. ரிமைனிங் ஒர்க்க முடிச்ச டைம் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாரி கொஸ்டின நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது முக்கியமான விஷயம். டோட்டல் இன்ட்ரெஸ்ட். இதனுடைய இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இதனுடைய இன்ட்ரெஸ்ட். இதனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன? 0.6x. அகைன் ஒன் திங். ஸோ நான் டெசிமல்ல போட்டு பழகுனதுனால, நீங்களும் டெசிமல்ல போடணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. தாராளமா நீங்க இத 6/10xன்னு எடுத்துக்கலாம். அது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அத வந்து நான் எதுவும் சொல்ல விரும்பல. நீங்க இப்படி ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமா ஃபாலோ பண்ணலாம். பிளஸ் ஸோ இதனோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்ன கிடைக்கும்? XY டிவைடட் பை 15 கிடைக்கும். கரெக்ட் தானே? ஸோ x இன்டூ 2y% அப்படியே பர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே. ஓகே. ஸோ இஸ் ஈக்குவல் டு 2 1/5 டைம்ஸ் அப்படின்னா என்ன வரும்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனா மாத்தினா 11/5 டைம்ஸ் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்கீம் B. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட். இந்த மாரி இருக்கப்போ நிறைய பேர் வந்து இத வந்து ஃபுல்லா பண்ணிட்டு தான் சால்வ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா ஈவன் நடுவுல அடிஷன் இருந்தாலுமே உங்களால கேன்சல் பண்ண முடியும். எல்லா இடத்துலயுமே அந்த டெர்ம் காமனா இருக்கும் பட்சத்தில். இப்போ இங்க பிளஸ் இருக்கு. ஸ்டில் நான் வந்து எக்ஸ கேன்சல் பண்ணுவேன். ஏன்னா, எனக்கு இங்கேயும் எக்ஸ் இருக்கு. பிளஸ்க்கு நடுவுல இங்கேயும் எக்ஸ் இருக்கு. மீன்ஸ் நான் எக்ஸ காமனா வெளில எடுத்து தான் கேன்சல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. தாராளமா நீங்க டைரக்ட்டா கேன்சல் பண்ணலாம். பட் ஒரு டெர்ம நீங்க கேன்சல் பண்றீங்கன்னா, அது எல்லா இடத்துலயுமே காமனா இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்ச வேண்டிய விஷயம். ஸோ இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 30 + y டிவைடட் பை 50 இஸ் ஈக்குவல் டு 11y டிவைடட் பை 50 × 5.
ஸோ நான் இந்த ஸ்டெப் போடாமே கூட போட்டிருப்பேன். ஐ மீன் 30 + ஒய்ன்னு சொல்லிட்டு இதை 50 கேன்சல் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போடுறேன். பட் நீங்கள் போக போக அதை பழகிக்கணும். ஸோ 150 + 5y இந்த பக்கம் வந்துச்சுன்னா 6y. ஸோ அப்போ y = 25. ஸோ 6y = 115 வரும். ஸோ ஒய்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25. ஓகே. ஸோ இது மட்டும்தான் மெத்தட் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஐ மீன் எல்லா இடத்துலையுமே இது ஸ்ட்ரைக் ஆகும்னு நான் சொல்ல வரல. பட் கண்டிப்பாக யோசிக்கலாம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு ரெண்டுத்துலையுமே சேம் பிரின்சிபல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ரைட். தி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஏ அண்ட் பி டுகெதர். ஸோ ஏ + பிக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பிக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நான் ஒரு ரேஷியோவை ஃபார்ம் பண்ணுறேன். அண்டர்ஸ்டாண்ட்? பிக்கான ரேஷியோக்கும் ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணுறேன். எப்படி? 11/5 டைம்ஸ்னா அப்போ இது 5 பார்ட்டு, இது 11 பார்ட். கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து 11/5 டைம்ஸ் ஆஃப் தி பி. அதுதானே கொடுத்துருக்காங்க. 11/5 டைம்ஸ் ஆஃப் தி பினா இந்த 5 பார்ட் பியை மீன் பண்ணுது. 11 பார்ட்ன்றது ஏ + பினோட இன்ட்ரெஸ்ட்டை மீன் பண்ணுது. ஸோ சிம்பிள். ஏனோட வேல்யூ வந்து 6 பார்ட், பினோட வேல்யூ வந்து 5 பார்ட். எனக்கு ஏனோட இன்ட்ரெஸ்ட் 60%னா பினோட இன்ட்ரெஸ்ட் 50% இருக்கணும். கரெக்டா? பிகாஸ் ரெண்டுமே சேம் பிரின்சிபல்ன்ற கான்செப்டை நான் யூஸ் பண்ணி பேசுகிறேன். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சப்போ எனக்கு 50% வரணும்னா ஒய்னோட வேல்யூ 25 இருக்கணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ மெத்தட். ஓகே. ஓகே. ஸோ நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இது டிஃபர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் காமனாக அப்ளிகபிள் எல்லாருக்குமே. ஸோ செகண்ட் மெத்தட் வந்து நீங்கள் யோசிக்கலாம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக நம்பர் சிஸ்டம் கொஸ்டின்ஸ் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். தெரியலன்றதுக்காக விடக்கூடாது. பட் கண்டிப்பாக எல்லாருமே இந்த வருஷத்துக்கு எழுத போகிறதுக்கு முன்னாடி, மெயின்ஸுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாருமே நம்பர் சிஸ்டம் கொஞ்சமாச்சும் வெல்வெஸ்ட் ஆகுங்க. அப்போ தான் அட்லீஸ்ட் யோசிக்கவாச்சும் முடியும். மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். ஓகே. என்ன கொடுத்துருக்காங்கன்னா PQRS ஆர் டிஸ்டிங்க்ட் நான் பிரைம் நம்பர்ஸ். அப்படின்னா பிரைம் நம்பர்ஸாக இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இது வந்து ரூல். ஃபைண்ட் த சம். ஸோ இதனோட சம்மேஷன் என்ன அப்படின்றது கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் RPS. ஆர்னோட வேல்யூ 2x, பினோட வேல்யூ 5x, எஸ்னோட வேல்யூ 6x. இதை வச்சு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன் முடியாதுன்னா நமக்கு எல்லாமே வேரியபிள்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு கியூனோட வேல்யூ தெரியாது. ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டேட்மெண்ட் 2. The difference between Q and R is 9. ஸோ இதை வந்து நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. Q and R is 9 மீன்ஸ் Q பெருசா R பெருசா நமக்கு தெரியாது. கண்டிப்பாக இதை நீங்களா ஒரு அசம்ஷன் பண்ணக்கூடாது. அது எப்பவுமே ரொம்ப தப்பு. அதை வந்து புரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்து sum of PQR. ஸோ sum of PQR is 81. ஓகே. ஸோ இண்டிவிஜுவலாக நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே சஃபிஷியன்ட் கிடையாது. ஏன்னா எதுலையுமே தேவையான இன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லை. ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் 1 + 2. 1 + 2 நம்ம கம்பைன் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்காது, கியூக்கும் ஆருக்கும் டிஃப்ரென்ஸ். இதை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னா, ஒன்று நமக்கு கியூனோட வேல்யூ 2x + 9 இருக்கலாம், இல்லை 2x - 9 இருக்கலாம். ஸோ ஆர் பெருசாக இருக்கலாம், இல்லை கியூ பெருசாக இருக்கலாம். பட் அது தெரிஞ்சாலுமே நமக்கு என்ன தெரியாது, நியூமரிக்கல் வேல்யூன்னு ஒன்று தெரியாது. ஸோ 1 + 2 தப்பு. 2 + 3. ஸோ 2 + 3 வச்சு நம்மளால் எது கண்டுபிடிக்க முடியுமா? இன்கேஸ் இது இல்லாமல் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி கெஸ் பண்ணியிருக்கலாம், கியூனோட வேல்யூ என்ன, ஆர்னோட வேல்யூன்னு சொல்லிட்டு. அப்பயும் நம்மளால் டோட்டல் கண்டுபிடிக்க முடியாது. 1 + 3. 1 + 3 வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே கியூனோட ரெப்ரசன்டேஷனே இல்லை. இன்கேஸ் இங்கே கியூனோட வேரியபிளும் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி இது பாசிபிள். ஸோ அடுத்த மூவ் தான் நீங்கள் என்ன பண்ணணும், மூணுத்தையும் கம்பைன் பண்ணணும் அப்படின்றது என்னோட பாயிண்ட். ஸோ சிலரோட அப்ரோச் வந்து ஆப்ஷன் வச்சு மூவ் பண்ணுவீங்க. அது உங்களோட பர்சனல் சாய்ஸ். ஓகே. ஓகே. ஸோ இப்போ என்ன நான் கம்பைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கவனிங்க. இப்போ ஆர்னோட வேல்யூ 2x. நான் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஆகணும். எனக்கு இங்கே பினோட வேல்யூ 5xன்னு தெரியும். கியூனோட வேல்யூ எய்தர் 2x + 9 இருக்கலாம், அல்லது 2x - 9 இருக்கலாம். இது எதுவும் டவுட் இருக்கா? கரெக்ட் தானே? ஏன்னா ஆர்னோட வேல்யூ 2x. ஸோ கியூ பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். ஓகே, ரைட். ஸோ 2x + 9 ப்ளஸ் ஆர்னோட வேல்யூ வந்து எனக்கு 2x இஸ் ஈக்குவல் டு 81 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 81. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 9x இஸ் ஈக்குவல் டு 72. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 8. ஓகே. ஸோ 9x இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 10. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எப்படியும் 2 வேல்யூஸ் வரும். ஸோ என்ன பண்ணுவோம்னா, கண்டிப்பாக 1 + 3 2 + 3 இஸ் ஈக்குவல் டு நாட் டுகெதர்னு போடுவோம். பட் கண்டிப்பாக இந்த மாதிரி மூவ் வந்து ரொம்ப பிளைண்டாக பண்ணுறது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, நமக்கு இந்த வேர்டிங்ஸ்னோட அர்த்தம் வந்து இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. கரெக்டுங்களா? அது மேபி அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸ்னோட வேல்யூ நீங்கள் 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும், 29 வருமா? ஓகே. இங்கே எக்ஸ்னோட வேல்யூ 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னது, 20 - 9 11 வருமா? 2x + 9. ஒரு நிமிஷம்.
Q ஆர் கம்பேர் பண்ணோம் 2x + 9. ஓகே, நான் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுட்டேன். 2x + 9 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு எக்ஸோட வேல்யூ 8. எக்ஸோட வேல்யூ 8னா எனக்கு என்ன வரும் 25 வரும். ஸோ இங்கே 10 சப்ஸ்டியூட், இதுக்கு நம்ம அசம்ஷன் வந்து 10. ஸோ இங்கே 10 சப்ஸ்டியூட் பண்ணால் 11 வரும். பிகாஸ் இட் இஸ் நாட் எ நான் பிரைம் நம்பர். ஸோ நான் பிரைம் நம்பராக இருக்க ஒரு நம்பர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ எனக்கு எக்ஸாக்டாக என்ன வேல்யூ தெரியும், இதனோட வேல்யூ தெரியும், நம்ம சம்மேஷன் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ 1 + 2 + 3 டுகெதர் இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கொஷின். சம்டைம்ஸ் 2 ஆன்சர் வந்து நிற்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் பிளைண்டாக நெக்ஸ்ட் மூவ் பண்ணக்கூடாது. அது மேபி தப்பாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு நெகட்டிவ் அப்படின்ற பாயிண்ட் வந்து ஆக்ட் ஆகும். ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இது 3 வந்து சஃபிஷியன்ட்னு போட்டிருப்போம், சாரி நாட் சஃபிஷியன்ட்னு போட்டிருப்போம். மேபி அந்த இடத்துல அந்த மிஸ்டேக் வந்து நடக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஐ மீன் நம்பர் சிஸ்டம் வித் டேட்டா சஃபிஷியன்ட்ன்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். 90% ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஸ்கிப்னு கொடுப்பாங்க. இது 2 மார்க்கா 1 மார்க்கான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நம்மளோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஈவன் நம்ம மார்க் டெஸ்ட்லையுமே இதை ட்ரை பண்ணல, இது எனக்கு வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடும். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க, இப்போ இல்லை நீங்கள் எந்த மெயின்ஸ் எழுதினாலும், பிஓ மெயின்ஸ் எழுதினாலும் சரி, கிளர்க் மெயின்ஸ் எழுதினாலும் சரி, கண்டிப்பாக நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது அந்த இடத்துல மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் உங்களுக்கு வேறு இடத்துலையும் கேஸ்லெட் போல இடத்துலையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் நம்பர் சிஸ்டம் ப்ரொமோட்லாம் பண்ணல, பட் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா அப்பார்ட் ஃப்ரம் மேக்ஸு, பேங்கிங், குவான்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு பேசிக்காக ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் திங்கிங் தான் அது. ஓகேங்களா? ஓகே, ஸோ PQ + MT ஆர் 2 டிஜிட் நம்பர் சச் தட் PQ + MT is equal to 132. நான் அப்ரோச் பண்ணுற கான்செப்ட் மட்டும் கவனிங்க. அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு சடனாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ PQ + MTன்றது வந்து ரெண்டுமே ஒரு 2 டிஜிட் நம்பர். இட் இஸ் கிவன் தட், ஸோ 3 பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. PQ, MT ஆர் டிஸ்டிங்க்ட் சிங்கிள் டிஜிட்ஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ கண்டிப்பாக 0வாக இருக்கக்கூடாது. ஸோ 4மே நமக்கு 4 டிஜிட் நம்பராக இருக்கணும். ஓகே, 4 டிஜிட் நம்பர்னா 4மே தனித்தனி டிஜிட் நம்பர். ஓகே, ஸோ 1லேருந்து 9க்குள்ளே எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா Qவை விட P அதிகமாக இருக்கணும், Qவை விட T அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது வரைக்குமே நமக்கு ஒரு லீடே கிடையாது, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஓகே, இந்த பாயிண்ட் தான் இந்த கொஷினோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படின்னு கவனிங்க. இப்போது P/Mனோட வேல்யூ, இப்போ இது வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர், கரெக்டுங்களா? ஓகே, ஸோ என்ன சொல்கிறேன்னா 1:2ன்னு சொல்கிறான். ஸோ நம்பர் ரவுண்ட் நம்பராக தான் எடுக்க முடியும். ஸோ இங்கே 1ன்னு எடுத்தால் இங்கே 2ன்னு எடுக்கலாம். இது அப்படியே அடிச்சிடணும். எப்படி இந்த 2 டிஜிட் நம்பர் ஆட் பண்ணாலும் 132 வராது. இங்கே 2, இங்கே 4 அப்படியே அடிச்சிருங்க. இங்கே 3, இங்கே 6. த ஒன்லி பாசிபிள் இஸ் 4,8. கரெக்டாக புரியுதாண்ணா? யோசிச்ச ஆங்கிள் வந்து இது நீங்கள் ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேணான்னு சொல்கிறேன். இங்கே டேரெக்டாக வந்துடணும். ஓகே ஓகே, அடுத்த விஷயம், P வந்து Qவை விட பெருசாக இருக்கணும். அப்போ நான் இங்கே 1 போடலாமா? இங்கே 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம். ஆனால் நீங்கள் யோசிக்கிறப்போ 1 சடனாக அடிச்சிருக்கணும். ஏன்னா இங்கே நான் 2ன்னு முடிய வைக்கணும், நல்லா கவனிக்கணும். 2வை முடிய வைக்கணும் அப்படின்னா 0 இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதை எடுக்க மாட்டீங்க. 2ன்னு ஆன்சர் யூனிட் டிஜிட் முடியும்னா கண்டிப்பாக இங்கே 1 எடுத்தால் இங்கே 1 தான் வரணும். டிஸ்டிங்க்ட் அப்படின்ற வார்த்தைக்கு இது கான்ட்ராடிக்ட். ஸோ 42னா இங்கே என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக இங்கே 0 வரும். ஸோ 43 89. புரிஞ்சா? நான் அப்ரோச் பண்ண மெத்தட் புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இந்த அளவுக்கு உங்களால் ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துல அப்ரோச் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ரோச் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இதை கற்றுக்குங்க. சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் PQ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வாஸ் 7. ரைட் ரைட் ஓகே. ட்ரெயின் A ரன்னிங் அட் எ ஸ்பீட் ஆஃப் y km/h. ஸோ ட்ரெயின் கான்செப்டில் மோஸ்ட்டாக நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா யூனிட். ஸோ மீட்டர்/செகண்டில் இருக்கா, km/h இருக்கா அப்படின்றத ரொம்ப தெளிவாக நோட் பண்ணுங்கள். ஓகே, ட்ரெயின் A ரன்னிங் அட் எ ஸ்பீட் ஆஃப் y km/h crosses a platform K of length 400 meter in 3 minutes more than the train B. ஸோ மோர் தென் என்ன பண்ணிக்கலாம், கவனிக்கணும். ட்ரெயின் ஏனோட லென்த் ஏனே வச்சுக்கலாம், இது மீட்டரில் இருக்குது. ஏன்னா பிளாட்ஃபார்மோட லென்த் எனக்கு மீட்டர், 400 மீட்டர் y km/h கிராஸ் பண்ணுது. இங்கே 18 வருமா? இதை வந்து நான் மீட்டர்/செகண்டில் மாற்றுறேன். ஓகே ஓகே, இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 minutes மோர் தென் த ட்ரெயின் B. ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 3 minutes இருக்குது, ப்ளஸ் ட்ரெயின் B எடுத்துக்கிற டைமிங், ட்ரெயின் Bயும் என்ன பண்ணுது, பிளாட்ஃபார்மை கிளாஸ் பண்ணுது. அப்போ இங்கே என்ன வரும், 3 minutesனா 118 வரும். ஏன்னா நான் இங்கே எல்லா யூனிட்டுமே மீட்டர்/செகண்டில் மீட்டர்னு வச்சுருக்கேன், இங்கே செகண்டில் மாற்றிருக்கேன். அப்போ இங்கே எப்படி மினிட்ஸில் வைக்க முடியும்? ஸோ அந்த யூனிட்டை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். அப்போ B + 400 டிவைடட் பை B நோட ஸ்பீட் தெரியாது. கரெக்டா? நெக்ஸ்ட், லென்த் ஆஃப் A அண்ட் B ஆர் ஈக்குவல். அப்போ A அண்ட் B ஆர் ஈக்குவல்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஏனே வச்சுக்கலாம் தானே? ஓகே, அந்த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் A இஸ் 10 km லெஸ் தென் த ட்ரெயின் B. அப்போ இங்கே y + 10 ×
5/18 வருமா? இல்லை எதுவும் டவுட் இருக்கா? நான் எழுதின ஈக்குவேஷன் எதுவும் டவுட் இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். இப்போ A+400 A+400 கேன்சல் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க இருக்க டேர்ம்ல A+400 இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேன்சல் பண்ணலாம். இப்போ பண்ணக்கூடாது. கரெக்ட்டா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 18க்கு 10s ஆர் இங்க 18 கேன்சல். இது பண்ணலாம். ஏன் பண்ணலாம்? ஏன்னா எல்லா இடத்துலயும் 18 காமனா இருக்கு. கரெக்ட் தானே? ரைட். இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ட்ரெயின் A டு கிராஸ் த சேம் பிளாட்ஃபார்ம் இஃப்னு கொடுத்துருக்காங்க. இஃப் த லென்த் ஆஃப் ட்ரெயின் A அண்ட் லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஆர் மல்டிப்ளைட் பை 10. நார்மலா இருக்க லென்த் இல்லாம ட்ரெயினோட லென்த்தை 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பிளாட்ஃபார்மோட லென்த்தை 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வேணும்? ஏனோட வேல்யூவும் வேணும், ஒய்னோட வேல்யூவும் வேணும். கரெக்டா? இல்லைனா ஒய் இன் டேர்ம்ஸில் கேன்சல் ஆகிற மாதிரி ஒரு வேல்யூ வேணும். ஒன்றும் இல்லை, இங்கே ஒய் இன் டேர்ம்ஸில் உங்களால் ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? தாராளமாக கேன்சல் பண்ண முடியும். புரியுதா? ஓகே. ஸோ நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கவனிச்சிங்கன்னா புரியும். ஓகே. ஸோ இது இந்த பக்கம் காமனாக வெளில எடுப்போமா? காமனாக வெளில எடுத்தால் எனக்கு என்ன வரும்? A+400 காமனாக வெளில எடுக்கலாம். ஐ மீன் இந்த என்டையர் டேர்ம் இந்த பக்கம் நான் கொண்டு வரேன். அப்போது பை 5ம் காமனாக வெளில எடுத்துறேன். பை 5 எடுத்துலாமா? அப்போது y+10 மைனஸ் y என்ன வரும்? 10 டிவைடட் பை y² + 10y இஸ் ஈக்குவல் டு 10. இந்த 10க்கு 10 கேன்சலா? கரெக்டா? ஸோ அப்போ A+400 இஸ் ஈக்குவல் டு 5y² + 50y. கரெக்டா? ஓகே. ஸோ இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க. இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, A+400 நான் இதை 10 இன்டூ A+400 எழுதலாமா? இதை எழுத முடியும் தானே? எழுதலாம் தானே? அப்போ A+400க்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 10 இன்டூ 5y² + 50y டிவைடட் பை y இன்டூ 5/8. எப்படியா இருந்தாலும் y இன் டேர்ம்ஸில் ஆன்சர் நிற்கும்ல. உங்களால் என்ன பண்ண முடியாது? டைம் இங்கே கன்சிடர் பண்ண முடியாது. நீங்கள் உங்களால் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்காது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கேனாட் பி டிட்டர்மைன்ட். இஃப் எனிஒன் கேன் டிஃபெண்ட் த ஆன்சர், கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த ஆப்ஷனில் வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு மேபி இது தப்புன்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஆன்சர் கேனாட் பி டிட்டர்மைன். ஸோ இன்கேஸ் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அதனோட ஸ்டெப்ஸ் வந்து கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ எனக்கு இதனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன்சர் கேனாட் பி டிட்டர்மைன் தோணுச்சு. நான் ஏன் ஸ்டார்டிங்லேயே இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேனாட் பி டிட்டர்மைன் நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம y இன் டேர்ம்ஸில் ஒரு விஷயத்தை கொண்டு வரோம், y இன் டேர்ம்ஸில் தான் கொண்டு வர முடியும். கண்டிப்பாக அது கேன்சல் ஆகாது. அப்போ இங்கே y இன் டேர்ம்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு வெறும் y இன் டேர்ம்ஸில் இருந்தால் தான் இது கேன்சல் ஆகும். ஸோ அடிஷ்னலாக இங்கே ஒரு நம்பர் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரு ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா நமக்கு இது ஈக்குவல் டு ஆன்சர்லாம் எதுவும் தெரியாது. கரெக்டுங்களா? அப்போ கண்டிப்பாக கேனாட் பி டிட்டர்மைன் தான் வரும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ மேபி அதுக்கு ஆன்சர் இருக்கலாம். ஸோ அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே. ஸோ இது வந்து ஒரு டிஐ. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்னாலும் சரி, மெயின்ஸ்னாலும் சரி, கிளரிக்கல் மெயின்ஸ்னாலும் சரி, பிஓ மெயின்ஸ்னாலும் சரி, ஸோ டிஐக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லைனை தெளிவாக படிக்கணும். இது வரைக்கும் ப்ரிலிம்ஸில் படிக்காமல் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக மெயின்ஸில் இனிமேல் படித்து பழகுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க நோட், அதுக்கப்புறம் தான் மேலே என்ன பை சார்ட் கொடுத்துருக்காங்கன்னே நீங்கள் பார்க்க வரணும். டேபிள் காலம், லைன் சார்ட் எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஃபஸ்ட்டு இந்த பை சார்ட் கிவன் பிலோ ஷோஸ் த பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் லெக்சர்ஸ், பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன், டிகிரி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் மிக்சட் ஆஃப் பர்சன்டேஜ் அண்ட் டிகிரி எல்லாமே நீங்கள் படிக்கணும். என்ன பண்ணக்கூடாது? பிளைண்டாக அது பர்சன்டேஜ், பிளைண்டாக அது டிகிரி, இந்த இடத்துல கொடுக்காம கூட கொடுக்கலாம். இப்படி வெறும் நம்பர் மட்டும் கூட கொடுப்பாங்க. நீங்களாம் என்ன பண்ணக்கூடாது? அது நம்பரா இல்லை டிகிரியா இல்லை பர்சன்டேஜான்னு சொல்லிட்டு நீங்களாம் கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க ஆஃப் நம்பர் ஆஃப் லெக்சர்ஸ் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ 2 சப்ஜெக்ட் இருக்குது இன் 4 டிஃப்ரெண்ட் காலேஜஸ். அப்போ என்ன அர்த்தம்? இது 4 டிஃப்ரெண்ட் காலேஜஸ்னுடைய டோட்டலை ஸ்ப்ளிட் அப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே. த டேபிள் கிவன் பிலோ ஷோஸ் அ டீட்டெயில் அபவுட் த நம்பர் ஆஃப் ஃபிசிக்ஸ் லெக்சர்ஸ் இன் ஈச் காலேஜ். ஸோ ஒரு காலேஜ்லையும் ஃபிசிக்ஸ் லெக்சர்ஸை பற்றி நமக்கு பேசியிருக்காங்க. சரி, ஓகே. ஓகே. நோட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபிசிக்ஸ் லெக்சர்ஸ் இன் ஆல் த 4 காலேஜஸ் டுகெதர் இஸ் 37. டோட்டல் நம்பர் ஆஃப் லெக்சர்ஸ் இன் ஆல் 4 காலேஜஸ் டுகெதர் இஸ் 250. ஸோ இந்த பை சார்ட்டோட வேல்யூ என்ன? 250. இதை பற்றி தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணோம்? ஒரு டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஏ, பி, சி, டி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, டோட்டல். ஸோ என்னோட ஹேபிட் இது. ஸோ உங்களுக்கு தாராளமாக செட் ஆகுதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஃபாலோ பண்ணுற டேபிள் காலம் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா எப்பவுமே டோட்டல் நான் லெஃப்ட் சைடில் வைப்பேன். சம்டைம்ஸ் இங்கே போகிறப்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் லெஃப்ட்டில் வைப்பேன். ஓகே. 250ல் 16% எவ்வளோ? 40. எப்படி கண்டுபிடிச்சேன்? 10% 25, 6% 15. ஸோ 40. 20% எவ்வளோ?
50. 40% எவ்வளோ? 100. இதுக்கப்புறம் இது சம்டைம்ஸ் நீங்க டேலி பண்ணல, எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு வச்சாலுமே 150 + 40 90 20. ஓகே. ஸோ இப்படி பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? இது எல்லாத்தையும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ அது வந்து பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் 60% ஆஃப் கெமிஸ்ட்ரி + பிசிக்ஸ் இன் தட் காலேஜ். ஸோ இந்த காலேஜை பத்தி தான் பேசுறாங்க. அந்த காலேஜில் இருக்க டோட்டல்ல 60% எனக்கு எதுக்கு? பிசிக்ஸ்க்கு. ஓகே. நெக்ஸ்ட். இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம கரெக்டா ஒரு வேரியபிள் அசம்ப்ஷன் எடுத்தோம்னா அது ரொம்ப சிம்பிளா மாறிடும். 6 less than the 3 times the chemistry lectures in that college. இப்போ எனக்கு என்னன்னு தெரியாது. Let us take A. 6 less than என்ன பண்ண சொன்னேன்? லெஸ் தென் கான்செப்ட்டுக்கு என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கம்பேர் பண்றாங்களோ அதுக்கப்புறம் தான் மைனஸ் வரணும். அப்போ என்ன பண்ணும்? 3 times கெமிஸ்ட்ரி. அதை விட எனக்கு 6 கம்மி. தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பண்ணலாம்? 6 - 3n கூட போடாத சான்சஸ் இருக்கு. இங்க இல்ல. இங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்க அது தப்புன்னு சொல்லிட்டு. பட் ஒரு அரித்மெட்டிக் சம் போறப்ப அது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ என்ன வரும்? 4a = 56ன்னு வரும். ஸோ அப்போ ஏனோட வேல்யூ 40. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இதனுடைய வேல்யூ தானே வரும். இந்த 6 இந்த பக்கம் வச்சுனா 56 தான். இப்போ 14 இங்க 36. இப்போ நீங்க போட்டது கரெக்டானு கூட கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். இதை விட 6 கம்மி என்ன வரும்? சாரி 6 less than இதனுடைய 3 மடங்கு என்ன? 42. அதை விட 6 கம்மியா இருக்கா? ஆமா இருக்கு. ஸோ இதனோட வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பிசிக்ஸ் வந்து எக்ஸ். ஓகே. 33 more than the average of the chemistry lectures of A and B together. Chemistry and lectures of A and B together எவ்வளோ? 30. அதனோட ஆவரேஜை விட ஃபர்ஸ்ட் மோர் தெனுக்கு மீனிங் புரிஞ்சுங்க. 33 போட்டுக்கலாம் பிளைண்டா பிளஸ் அதுக்கப்புறம் இருக்க ஆவரேஜ். ஆவரேஜ் என்ன? 30க்கு ஆவரேஜ் எடுத்தா 50. அப்போ இங்கே 48, இங்கே 12. ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாயிண்ட்டை வந்து படித்தோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணல. அது என்ன பாயிண்ட் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஃபிசிக்ஸ் லெக்சர்ஸ் இன் ஆல் த 4 காலேஜஸ் டுகெதரோட ஆவரேஜ் வந்து எனக்கு 37. ஸோ 37 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 120, 148ன்னு வரும். ஸோ இதனுடைய டோட்டல் வந்து 102ன்னு வரும். ஸோ இங்கே 48, இது ஒரு 60னா 108. ஸோ அப்போ இங்கே 40. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 40. ஸோ இங்கே எக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அது இன்ட்டு மார்க் இல்லை எக்ஸ். ஸோ அப்போ இங்கே 40னா இங்கே 60. இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா கொஷினில் சம்டைம்ஸ் ட்ரிக் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், பேசிக்காக கேட்டிருக்கலாம். பட் நம்ம இங்கே இருக்கோ இல்லையோ இங்கே டைம் நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது கண்டிப்பாக டைம் கன்சியூம் ஆயிடும். அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு டைம் வந்து குறைங்க. எங்கே கர்சர் காணோம்? ஓகே. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? டோட்டல் நம்பர் ஆஃப் லெக்சர்ஸ் ஆஃப் A is 40. Value of x is 60. X is 40. If we add 2 in the number of chemistry lectures of B, 16. Then the அதுக்கப்புறம் sum of the chemistry lectures of A and B is 32. ஆமா. So 1 and 3 is true, right? Okay. Next. So நீங்க ஃபாஸ்டா சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா சப் கொஸ்டின் சால்வ் நீங்க கேட்கலாம், இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனும் நீங்களா ஒரு லெவல் ஃபிக்ஸ் பண்ற ஹேபிட்டையும் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. என்ன கேட்பாங்க, என்ன மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க, அது ஈஸி கஷ்டம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் இருக்கணும். நம்மளோட கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மட்டும்தான். நம்ம எந்த அளவுக்கு மார்க் டெஸ்ட்ல நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அடி வாங்கி கற்றுக்குறோம், எந்த அளவுக்கு நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது மட்டும் தான் பாயிண்டே தவிர்த்து கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் அவங்க ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை புரிஞ்சுக்குங்க. ஆவரேஜ் ஆஃப் கெமிஸ்ட்ரி லெக்சர்ஸ் இன் ஏபிசி. இப்போ நான் எழுதிட்டேன் 30 + 60 90. 90னா அப்போ 30. ஓகே. இன் காலேஜ் டி நான் இன்னொரு பாயிண்ட் ஒரு கொஸ்டினுக்கும் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இன் காலேஜ் டி இங்கே இல்லாத ஒரு காலேஜ் சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு காலேஜ் டி எழுதுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை தயவு செஞ்சு பண்ணுங்க. இங்கே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குன்னா கண்டிப்பாக இங்கேயும் சேம் விஷயத்தை பற்றி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பேசுவாங்க. இங்கே பாய்ஸ் கேர்ள்ஸ்னா கண்டிப்பாக இங்கேயும் பாய்ஸ் கேர்ள்ஸ் தான். இங்கே சோல்டு அன்சோல்டுனா இங்கேயும் அன்சோல்டு தான். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. 99% இருக்காது. சேம் விஷயத்தை பற்றி தான் பேசுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அப்போ உட்காந்து புதுசாக வந்து நம்பர் மட்டும் எழுதிட்டு கீழே வந்து ஃபிசிக்ஸ் ஆஃப் டி, கெமிஸ்ட்ரி ஆஃப் டி அப்படின்னு எழுதுறதுலாம் வைக்காங்க. டீனோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஓகே. த நம்பர் ஆஃப் ஃபிசிக்ஸ் லெக்சர்ஸ் இஸ் 150% ஆஃப் தட் ஆஃப் காலேஜ் டி. காலேஜ் டினுடைய 150%. அப்போ என்ன வரும்? 72. 150% ஆஃபுக்கும் மோருக்கும் நிறைய டைம் நான் பர்சன்டேஜ் வீடியோவில் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். த நம்பர் ஆஃப் கெமிஸ்ட்ரி லெக்சர்ஸ் இஸ் 40% less than that in college C. The number of chemistry lectures வந்து 40% less சொன்னா என்ன,
60% சொன்னேன். ஸோ 36. தென் வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் லெக்சர்ஸ் இன் காலேஜ் டி? அண்டர்ஸ்டுட்? ஓகே. Find the ratio of chemistry lectures of B and C together. B and C together chemistry lectures என்ன 74. எடுத்தோடனே இந்த ஆன்சர்லாம் போடக்கூடாது. சம்டைம்ஸ் நன் ஆஃப் திஸும் வரும். ஸோ இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருங்க. ஈவன் டைமே இல்லைனாலுமே ஒரு 2-3 செகண்டில் நமக்கு எந்த டைமும் ஆயிடாது. ஏன்னா இது சம்டைம்ஸ் இந்த நம்பரை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல. டோட்டல் நம்பர் ஆஃப் லெக்சர்ஸ் என்ன 40. இப்போ போடுங்க 37:20. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம அது வந்து லாஸ்ட்டாக எப்படி போயிடும்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ்ன்ற பேரில் போயிடும். ஏன்னா நம்மளோட ஆன்சர் ஷீட்டை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுன்றது நமக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளாக வந்து நான் கரெக்டாக தான் போட்டேன் எனக்கு மார்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின் டிஐனோட வேல்யூ. இப்போ இந்த கொஸ்டின், எ பர்சன் ஸ்பெண்ட்ஸ் X% ஆஃப் ஹிஸ் மந்த்லி சேலரி ஆன் ரெண்ட். ஓகே, லெட் அஸ் டேக் 100. 100 எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா அன்டில் ஸோ உங்களுக்கு ஒரு நம்பர் இங்கே இந்த என்டையர் கொஷனில் உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே யூஸ் பண்ணல. லைக் 7,000 8,000 ஏதாச்சும் அமௌண்ட் யூஸ் பண்ணியிருந்தா மேபி இது மிஸ் மேட்ச் ஆகலாம். ஏன்னா இங்கே நம்ம எடுத்திருக்க 100 வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். 100 வந்து ஒரு நம்பராக நம்ம கன்சிடர் பண்ணாமல் 100 வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூவாக கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா டோட்டல் சேலரி வில் பி 100%. ஸோ கண்டிப்பாக 100% இருக்கும். நான் அதில் பர்சன்டேஜ் ஸ்ப்ளிட் அப் குறைச்சிட்டே வரேன். நல்லா தெளிவாக கவனிங்க. ஓகே, எ பர்சன் ஸ்பெண்ட்ஸ் X% ஆஃப் ஹிஸ் மந்த்லி சேலரி ஆன் ரெண்ட். ஏன் 100 எடுத்தனா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற நமக்கு ஈஸியாக கேன்சல் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து நான் 100 ரூபீஸ்னு வச்சாலும் சரி 100% வச்சாலும் சரி எல்லாமே உங்களோட விருப்பம் தான். ஓகே, எ பர்சன் ஸ்பெண்ட்ஸ் X% ஆஃப் ஹிஸ் மந்த்லி சேலரி ஆன் ரெண்ட். ஸோ அப்போ X ரூபீஸ் வந்து எக்ஸை வந்து நமக்கு ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ ரிமைனிங் வந்து 100 - X என்கிட்ட இருக்கும். அண்டர்ஸ்டுட்? அண்டர்ஸ்டுட். இல்லைனா இப்படி கூட வச்சுங்க, உங்களோட விருப்பம் தான். ஸோ X% வச்சா ரிமைனிங் X - 100% இருக்கும். ரைட், அவுட் ஆஃப் த ரிமைனிங் சேலரி இதுவா he spends 30% ஆன் இஎம்ஐ. ஸோ 30% ஆன் இஎம்ஐ அப்படின்னா இதில் 30% எவ்வளோ வரும்? 30 - 0.3X% வரும். வருமா? வரும். தென் த ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ? 70 - 0.7X%. இதில் டவுட் இருக்கா? இது போக இது ரிமைனிங். ஓகே, இந்த அமௌண்ட்டை நான் எஃப்டிஐலையும் சேவிங்ஸ்லையும் 3:4 ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ 3 வந்து எஃப்டிஐ, சேவிங்ஸ் வந்து 4 பார்ட். ஸோ இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எனக்கு 30 - 0.3X% வரும். 40 - 0.4X% வரும். வருமா? இஃப் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் இஎம்ஐ அண்ட் எஃப்டிஐ இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல். ஸோ இது வந்து இஎம்ஐ, இது வந்து எஃப்டிஐ. இது ரெண்டும் சேம்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அது நமக்கே தெரியும். 30 - 0.3X 30 - 0.3X சேம் தான். எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கேனாட் பி டிட்டர்மைன். இன்னொரு விஷயம், கேனாட் பி டிட்டர்மைன் போகிறது வந்து கண்டிப்பாக லக் பேஸ்டாக இருக்காமல் உங்களோட ஸ்கில் பேஸ்டாக இருந்துச்சுன்னா அது நமக்கு அட்வான்டேஜ். ஏன்னா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணேன் கேனாட் பி டிட்டர்மைன். தப்பு கூட ஆகலாம். ஸோ பட் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் போகிறப்ப கேனாட் பி டிட்டர்மைன் வருதுன்னா அப்போ தான் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வந்து அங்கே எக்ஸ்பிரஸ் ஆகும். எனக்கு நல்லா கான்செப்ட் தெரியுது அப்படின்றத நம்ம எப்போ தான் தெரிஞ்சுப்போம்? ஒரு கொஸ்டினுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கேனாட் பி டிட்டர்மைண்டோ இதில் ஒரு டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டினில் எஸ் போத் டுகெதர் நாட் சஃபிஷியன்ட்னோ மார்க் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு என்ன எந்த அளவுக்கு நமக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதை அந்த இடத்துல தான் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது வந்து ஒரு நம்பர் சீரியஸ். ஸோ இந்த மெத்தட் நான் ஆல்ரெடி பிஓ மெயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறப்போ பிஓ மெயின்ஸ் வீடியோஸ் போகிறப்போ சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் நான் அகைன் சொல்கிறேன் என்ன லாஜிக் அப்படின்றத. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன தெரியுது? இப்போது இது மல்டிப்ளிகேஷனில் யோசிக்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஃபஸ்ட்டு மெத்தடே சொன்னேன். ஒரு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிங்க. இல்லைனா மட்டும் நெக்ஸ்ட்டு வந்து வேறு மெத்தடை யோசிங்க. 4 27 16 இங்கேயே பாதி பேருக்கு இல்லை, ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்லேயே பாதி பேருக்கு அது ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். 2 ஸ்கொயர் 3 கியூப் 4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இது தப்பாக கூட இருக்கலாம். அடுத்த பேட்டர்னில் அது கண்டுபிடிச்சலாம். அடுத்த பேட்டர்னில் செகண்ட் ஸ்ட்ரைக் ஆயிரும். இது 125 ஆட் ஆயிருச்சுன்னா எஸ் கரெக்ட். அடுத்து 36, அடுத்து 7 கியூப், அடுத்து 8 ஸ்கொயர். இப்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள். ஃபைண்ட் த 8th டேர்ம் ஆஃப் திஸ் கிவன் சீரியஸ். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். பட் வேரியபிள்ஸ் கொடுத்து ஒரு சீரியஸ் கொடுக்குறப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது 1 2 3 4 5 6
இங்க ஒரு டேர்ம் வரும். அது இல்லாம எனக்கு பக்கத்து டேர்ம் தான் வேணும். புரிஞ்சதா? புரிஞ்சது. கவனிங்க. இங்க 4 ஆட் ஆயிருக்கு. இங்க 27 ஆட் ஆயிருக்கு. சேர்த்து 31 ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா 3rd நம்பர் கிடைக்குமா? கிடைக்காதா? ஐ மீன் 4 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 7 ஆட் பண்ணனாலும், 8 + 4 இஸ் செகண்ட் டேர்ம். + 27 இஸ் ஈக்குவல் டூ தேர்ட் டேர்ம்னா, இட் மீன்ஸ் 2 டிஃபரன்ஸ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா 3rd நம்பர் கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இங்க தேவையான 343யும், இங்க தேவையான 64யும் ஆட் பண்ணா, எனக்கு 407 ஆட் பண்ணணும். அப்ப 407 343 + 64 407. 407 டைரக்ட்டா ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஐ மீன் இது ரொம்ப சில்லியான பாயிண்ட்டா இருந்தாலுமே, எஸ் கண்டிப்பா இது ஒரு மெயின்ஸ் லெவல்ல கொஸ்டின்ஸ்ல வேரியபிள்ஸ் இன்க்ளூட் பண்றப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ டைம் அண்ட் ஒர்க் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப டீப்பா வந்து டைம் அண்ட் ஒர்க்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க. அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். A can do a piece of work in 20 days. B can do a piece of work in X days. C can do that work in 2X days. Then the total work will be 20X. இந்த எல்சிஎம் எப்படி எடுக்கிறது? வேரியபிள்ஸ் இருந்தா எப்படி எல்சிஎம் எடுக்கணும்? யூ கேன் டேக் எனிதிங். டோட்டல் ஒர்க் அசம்ப்ஷன் கேன் பி எனிதிங். 0 எடுக்கக்கூடாது. யூ கேன் லிட்டரலி டேக் எனிதிங். 1, 0.1, 0.2, 0.3, 1/7, 1/9 எது வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படின்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க இன்கேஸ் உங்களுக்கு அந்த மெத்தட்லாம் தெரியல, நான் போகிறது ஏதோ எல்சிஎம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, எல்லாரும் எல்சிஎம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க மோஸ்ட்டாக. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ த எஃபிஷியன்சி இஸ் 20 சாரி X, 20 and 10. புரிஞ்சதா? தே ஆல் ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ நான் சும்மா எழுதுறேன், நான் இதெல்லாம் எக்ஸாம்பிள் எழுத மாட்டேன். 3 பேரும் சேர்ந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 5 டேஸ்க்கு அப்புறம் ஏ லெஃப்ட் ஆயிட்டான். ஸோ அப்போ 3 பேர் சேர்ந்து 5 நாள் வேலை செஞ்சாங்க. இப்போ ஏ லெஃப்ட் ஆயிட்டானா, இதெல்லாம் நான் சேம் எக்ஸாம்லையும் பண்ணுவேன். இந்த இன்டூ மார்க் போகிறதெல்லாம். ஏன்னா நான் அகைன் மேபி ஏவையும் ஆட் பண்ணிடுவேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் ஏ வந்து வரக்கூடாது. ஏன்னா நான் இந்த ஸ்டெப் எழுத மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஏபிசின்ற வேர்டிங்ஸ் எழுத மாட்டேன். ஸோ டேரெக்டாக தான் இந்த எஃபிஷியன்சி ஆட் பண்ணி நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுவேன். அப்படின்றப்ப என்ன ஆகும்னா, நான் அது மேபி மறந்துடலாம். அப்போ ப்ளஸ் இப்போ நான் எழுதுறதுனால உங்களுக்கு இது யூஸ் ஆகாத மாதிரி தெரியும். பட் நான் எப்படி போடுவேன்னு சொல்கிறேன். ஆஃப்டர் 5 days A left, B and C together completed the remaining work together in 10 days is equal to total work. ஸோ இது வந்து காமன் ரெப்ரசன்டேஷன். நான் எப்படி இது வந்து பண்ணி இந்த ஒர்க் இங்கே போடுவோம், இது எஃபிஷியன்சியில் ஆட் பண்ணி இங்கே போடுவோம். நான் என்ன பண்ணுவேன்னா டேரெக்டாக மைண்டில் வந்து தே ஆல் ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதரா, அப்போ டக்குன்னு வந்து 30 + Xன்ற ஒர்க் வந்து என் மைண்டில் வந்திருக்கும். ஏன்னா எல்லாரோட எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணி 5 மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்து இந்த இன்டூ மார்க் போட்டு பியும் சியும் 30 10 நாள்னா 300 இஸ் ஈக்குவல் டு 20X 150 450 450 அந்த 5X அந்த பக்கம் போச்சுன்னா 450 இஸ் ஈக்குவல் டு 15X. எக்ஸோட வேல்யூ 30. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் நான் எல்லா கான்செப்டுமே சொல்லியிருக்கேன்னு சொல்கிறேன். மேபி லாஸ்ட்லேருந்து 3 days பிஃபோர் லெஃப்ட் ஆகிட்டாங்க ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாமே எக்ஸாமில் கேட்கலாம். நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஒரு அப்ளிகேஷன் டாப்பிக்கில் எனக்கு எது அந்த டாப்பிக்கே தெரில அப்படின்னு சொல்கிறது எதுக்கு ஈக்குவல்னா, எனக்கு அந்த டாப்பிக்கில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன் தெரியலன்னு சொல்கிறதும் எக்ஸாக்ட்லி சேம்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா எனக்கு டைம் அண்ட் ஒர்க் எல்லாமே தெரியும். ஆனால் வேஜஸ் மட்டும் தெரியாதுன்னா, எக்ஸாமில் வேஜஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா, உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் தெரியாது அப்படின்னு தான் மீனிங். புரிஞ்சதா? ஸோ நமக்கு எந்த பேட்டர்னுமே தெரியலன்னு சொல்கிறது வந்து ஐ மீன் இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைப்பில் இந்த டைப் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது எதுக்கான மீனிங்னா, எனக்கு அந்த டாப்பிக்கே தெரியாதுன்றதுக்கான மீனிங் தான். ஸோ அதை வந்து ஏற்றுக்க மறுத்தாலும் அதான் உண்மை. செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் A and B is same. Right. The ratio of their cost prices is 5:3. Okay. There is a loss of 125 on article A. என்ன தெரிஞ்சிருக்கும் நமக்கு? Selling price is equal to cost price minus loss. Selling price is equal to cost price plus profit. இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். பட் நம்ம இதை ஃபார்முலா தான் அங்கே எழுதணும்னு கிடையாது. நான் எப்படி எழுதுவேன்? லாஸ். அப்போது 5y minus 125 is equal to x. ரைட்.
and a profit of 75 on article B. 3y plus 75 is equal to x. y is equal to 100. இது ரெண்டு ஈக்குவல் தானே, எக்ஸ் எக்ஸ்னா இது ரெண்டு ஈக்குவல் தானே. இந்த பக்கம் வச்சுனா 2y, இந்த பக்கம் வச்சுனா 200, y-நோட வேல்யூ 100. 500, 300. லாஸ்ட் வந்து எனக்கு வந்து 125. இதை வச்சு கண்டுபிடிச்சாலும் சரி, இதை வச்சு கண்டுபிடிச்சாலும் சரி, செல்லிங் பிரைஸ் வந்து 375. புரிஞ்சதா? இஃப் த ஆர்டிகல்ஸ் ஆர் மார்க்அப் பை 40% above the காஸ்ட் பிரைஸ், சாரி 40% 200, இது வந்து 420. Find the discount given on article A. So marked price minus selling price equal to discount. ஸோ இது வந்து 375, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 325. ஓகே ஓகே நெக்ஸ்ட். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் வந்து ஃபார்மாலிட்டி கேட்டாலும் சரி, சம்டைம்ஸ் இதே வந்து நமக்கு வந்து சாதகமாக அமையாமல் பாதகமாக அமையும். ஏன்னா நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்டாங்க, ஸோ இதை கடைசி வரைக்கும் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாசாக வந்து அதிலே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. தட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த் மாதிரி, தட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் மார்க்ஸ். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போட்டு தான் மார்க் எடுக்கணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மேண்டேட்ரி கொஷனும் அதில் கிடையாது. தெரிஞ்சா போடணும், தெரியலனா ரொம்ப டைம் கன்சியூம் ஆச்சுன்னா அப்போது என்ன மைண்ட் செட் வந்துடக்கூடாதுன்னா, எனக்கு என்ன குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே தெரியலையா, அப்படி கிடையாது. அந்த இடத்துல மேபி உங்களுக்கு வந்து ஸ்டக் ஆகிருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நான் எப்படி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி போடுவேன் அப்படின்னு சொல்லிடுறேன். 9x² + 45x + 56 = 0. சில பேர் மல்டிப்ளை பண்ணி போடுவீங்க. ஸோ நான் மோஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுவேன். இப்போது லைக் இதை வந்து 8 × 7 × 9ன்னு பிரிப்பேன். அதுக்கப்புறம் நான் யோசிப்பேன், 8 7 சார் 56, 9 வரல. அப்போ இது 4 × 2ன்னு எழுதுவேன். இதை 3 × 3ன்னு எழுதுவேன். 4 2 சார் 8, 8 3 சார் 24, 7 3 சார் 21. இதுதான் ரூட்ஸ். ஸோ மைனஸ் மைனஸ் நான் மோஸ்ட்டாக என்ன பண்ண மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்ஸை உடனே 9ஆல் டிவைட் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் ஃப்ராக்ஷனில் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுவேன்னா வெயிட் பண்ணுவேன். என்ன வெயிட் பண்ணுவேன்னு பாருங்கள். ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட் 9 இருக்குது. ஸோ எனக்கு -24 -21 வந்து ரூட்ஸ் வந்திருக்கு. நான் அதை 9ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே ஓகே ஸோ இது வந்து என்னோட ரூட்ஸு. ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன்னா, இது வந்து 3 6 7/3y ப்ளஸ் இது 4/3 = 0 y². ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தால் இங்கே 3 வரும். புரிஞ்சுதா? கரெக்ட். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் 12, ஆட் பண்ணால் 7. ஸோ அப்போ -4 -3 இதான ரூட்ஸு. இப்போது இதனுடைய கோஎஃபிஷியன்ட் எனக்கு 9, இதனோட கோஎஃபிஷியன்ட் எனக்கு 3. நான் இதை பேலன்ஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், இதனுடைய ரூட்ஸோட நான் மல்டிப்ளை 3ஆல் பண்ணால் எனக்கு அது பேலன்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ -12 -9 இதான் ரூட்ஸ். இந்த ரூட்ஸை கம்பேர் பண்ணால் போதும். கரெக்டா? ஸோ இது ரெண்டுத்தை கம்பேர் பண்ணுறப்போ y பெருசு. எனக்கு வந்து இந்த ஈவன் நம்பர் ஆட் நம்பர் கான்செப்ட் தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து இருக்கும். லைக் இது ஈஸியாக இருக்குது, நீ சொல்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ எஸ், தாராளமாக உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட், உங்களுக்கு பிடிச்ச மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நான் அகைன் நிறைய வீடியோவில் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது என்னென்னா, மேபி நான் தப்பாக போட்டப்போ நீங்கள் பாயிண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து நான் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் நான் இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச மெத்தட் மட்டும் தான் நான் மெத்தட்னு சொல்ல வரல. பட் திஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட். ஸோ நான் எப்படி புரிஞ்சிருக்கேன், நான் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. எஸ், ஒரு கொஸ்டினுக்கு நிறைய மெத்தட் இருக்கலாம், மல்டிபிள் மெத்தட்ஸில் இருக்கலாம், சில ரேஷியோவில் போடுவீங்க. பட் அது எல்லாமே அது புதுசாக இருந்துச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். மிஸ்டேக்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா நான் சம்டைம்ஸ் நானே மிஸ்டேக்காக போடுவேன், சம்டைம்ஸ் கேர்லெஸ்ஸாக படிப்பேன். ஸோ அதை வந்து தாராளமாக சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறப்போ நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண மாட்டேன். 480 × 24 504ன்னு வச்சுட்டு இதை பிரிக்க மாட்டேன். அது எனக்கு வந்து சம்டைம்ஸ் காம்ப்ளிகேட்டடாக தெரியும். நான் முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்ப்ளிட் பண்ணி காம்பினேஷன் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பிரிப்பேன்னா 12 × 7 சார்னு பிரிப்பேன். 28 × 3 சார்னு பிரிக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். மேபி அது தப்பாக கூட இருக்கலாம்ல. அதுக்கப்புறம் நான் எப்படியும் அதை மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ 12 × 7 இங்கே 6. கரெக்டாக? 6 7 சார் 42ன்னு யோசிப்பேன். அப்புறம் 12 செட் ஆகலை. அடுத்து இதை 3 4ன்னு பிரிப்பேன். 6 3 சார் 18, 4 7 சார் 28, 46 வரல. 6 4 சார் 24, 7 3 சார் 21. ஓகே ஓகே ஸோ இப்போ நான் 6ஆல் டிவைட் பண்ணோம், நான் 6ஆல் டிவைட் பண்ணல.
சம்டைம்ஸ் எனக்கு மைண்ட் சரியில்லை, என்ன பண்ணிடுவேன்னா -4 -3.5 மாற்றி வச்சுப்பேன். அது சம்டைம்ஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ இந்த ரூட்ஸ் வந்து இங்கே இருக்குது, ஸோ 6 இருக்குன்ற பாயிண்ட்டை மைண்டில் வச்சுப்பேன். ஸோ அடுத்து மல்டிப்ளை பண்ணால் 20, ஆட் பண்ணால் -9. ஸோ -4 -5. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணி -2 -2.5யும் ஐ மீன் இப்படி நான் போக போகிறேன், டிவைட் பண்ணிடுறேன் அப்படின்னா y greater than xன்னு போட்டுருவேன். இல்லைனா என்ன பண்ணுவேன்னா இந்த ரூட்ஸ் மட்டும் வச்சு நான் வெயிட் பண்ணுவேன். லைக் இப்போ -4 -5 இப்போ இதை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் பேலன்ஸ் ஆயிரும். ஸோ -12 -15 ஸ்டில் y greater than x. புரிஞ்சதா? ரைட். Okay, so this is like a controversial question. In jar A, the ratio of milk to water is 3:x. Milk, water. Okay. In jar B, the ratio of milk to water is 7:5. Equal quantities of the mixture from the both the jars are mixed together. இந்த ரேஷியோவை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வரணும். புரிஞ்சதா? நான் சொல்கிறது புரிஞ்சதா? If the ratio of milk to water in the jar C, ஸோ மிக்ஸ் பண்ணி எனக்கு ஜார் சியில் ஊற்றியாச்சு. ஸோ மில்க் வந்து 13, வாட்டர் வந்து 11. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, இப்போ ஃபைனல் ரேஷியோவில் எனக்கு 24 பார்ட்ஸ் இருக்குது. சரியான, நான் பேசுகிறது கரெக்டாக தானே? 24 பார்ட்ஸ் இருக்குது. இந்த 24 பார்ட்ஸில் இங்கேருந்து 12 பார்ட்ஸ் வந்திருக்கும், இங்கேருந்து 12 பார்ட்ஸ் வந்திருக்கும். தெளிவாக ஒரு விஷயத்தை கவனிச்சுங்க. மேபி இங்கே நான் 14:10 கூட கொடுத்துருக்கலாம். புரியுதா? டசன்ட் மீன் இங்கே 12 வரணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரேஷியோவை இங்கே இப்படி மாற்றிக்கலாம், 7:5 மாற்றிக்கலாம். எனக்கு 12 பார்ட் தான் ஃபைனல் ரேஷியோவில் பேசியிருக்காங்க. இப்படி கூட வச்சுக்கோங்களேன், 13:12 நீங்கள் 26:22ன்னு யோசிங்க. 48 அப்போ இங்கே 24 பார்ட் வரணும், இங்கே 24 பார்ட் வரணுமா வரக்கூடாதா? அப்போ இங்கே எனக்கு 7 பார்ட் இருக்குது, இங்கே 5 பார்ட் இருக்குது. அப்போ இது நான் 14 மாற்றினா 10 மாற்றினா எனக்கு 24 வருது. கரெக்டா? கரெக்ட். அப்போது இங்கே வந்து நான் என்னவோ மாற்றணும், 24 வரணும்னா ஓகே. ஸோ இது 14ஐயும் இதையும் ஆட் பண்ணால் நான் 12 மட்டுமா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 26 வரணும். மில்க் ஆட் பண்ணால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு இங்கே 12 வரணும். கரெக்டா? அப்போ நான் இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால தான் எனக்கு 12 வந்துச்சு. அப்போ எக்ஸனோட வேல்யூ 3. அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து கன்ஃபியூஸ் பண்ணோன்னா டேரெக்டாக பேசிக்கான மெத்தட்லேயே போகும். 13:11. ஸோ போத் 12 பார்ட்ஸ் அப்படின்னு வச்சோமா, இதை ஆட் பண்ணால் எனக்கு 12 வருதா? அப்போ இதை ஆட் பண்ணால் எனக்கு 12 வரணும். ஆனால் இதை ஆட் பண்ணால் எனக்கு 13 வரணும். இந்த லாஜிக் புரியணும். கரெக்டா? அப்போ நான் இங்கே 6ன்னு மாற்றி ஆகணும், இதை இங்கே நான் 2xன்னு மாற்றி ஆகணும். அப்போ 6 + 2x = 12. எக்ஸோட வேல்யூ 3. புரிஞ்சா? ரைட். நான் இப்போ SBPO ப்ரிலிம்ஸில் ஒரு கான்செப்ட் சொன்னேன், நெவர் ஃபைட் வித் நம்பர் சிஸ்டம் அண்ட் மிக்சர் அண்ட் அலிகேஷன் சொன்னேன். ஏன்னா இல்லை புரியல அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள், இல்லை லாஸ்ட்டாக டைம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது கூட நம்மளோட ஈகோவை போட்டு ஃபைட் பண்ணோன்னா ஜெயிக்கிறது அதுவாக தான் இருக்கும். நிறைய டைம் நம்மளால் வந்து சில டாபிக்ஸ் கூட ஜெயிக்க முடியாது. நான் எல்லாரையும் சொல்ல, சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ். மிக்சர் அண்ட் அலிகேஷன் நம்ம ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து அதில் ரொம்ப லாஜிக்கல் இன்க்ளூட் பண்ணி கேட்டிருப்பாங்க, அதை வந்து மேபி புரிஞ்சிக்க முடியாத மாதிரி சுச்சுவேஷனில் கூட நம்ம இருக்கலாம். There are 3 schools A, B, C had the number of boys in school. ஓகே, ஸோ இந்த மாதிரி வேர்டிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாலே நம்ம வந்து அப்படியே பிளைண்டாக ஆயிடுவோம். அது சம்டைம்ஸ் ரொம்ப காமனாக நடக்கணும்னு வச்சுப்பேன். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, A, B, C, பாய்ஸ், கேர்ள்ஸ் டோட்டல். சரியா? சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தடில் போடுறேன், செகண்ட் ஒரு மெத்தடில் போடுறேன். எப்படி நம்மளால யோசிக்க முடியுது, ஐ மீன் நீங்கள் எப்படி யோசிச்சிருப்பீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. Add the number of boys in school A, B 5 more and the number of girls B 5 less. அப்போ என்ன கதைனா, இந்த இடத்துல ஒரிஜினலை பற்றி கம்பேரிசன் நடக்கலை. இங்கே நடக்க போகிற கம்பேரிசன் ஒரிஜினல் கம்பேரிசன் கிடையாது. ஆல்ரெடி ஐ மீன் ஒரிஜினலாக இருக்க பாய்ஸ் கேர்ள்ஸ்னுடைய கம்பேரிசன் கிடையாது. சம் சேஞ்சஸ் பண்ணதுனால தான் எனக்கு இந்த சேஞ்சஸ் இந்த பர்சன்டேஜ் நடக்குது அப்படின்றது சொல்ல வராங்க. ஓகே, லெட் அஸ் கன்சிடர்
the original number of boys is x and the original number of girls is y. இது ஒரு கைண்ட் ஆஃப் மெத்தட். நான் இன்னொரு மெத்தட்லையும் போட்டு காட்டுறேன், தாராளமாக பாருங்க. ஓகே ஓகே. ஸோ எக்ஸ் ஒய்யா ரைட்டு. இப்போ படிங்க. add the number of boys in school A be 5 more. Okay, boys. The number of girls be 5 less. Okay. Then the number of girls in school A would have been 20% of the number of boys in that school. இந்த மெத்தட்ல எதுவும் டவுட் இருக்கா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்லை. புரிஞ்சதா நான் பண்ணது? ஓகே. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 5y மைனஸ் 25. ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் சாரி 5y minus x is equal to 30. புரிஞ்சதா? அண்டர்ஸ்டுட்? அண்டர்ஸ்டுட். ஓகே, இது ஒரு மெத்தட்னு தான் சொல்ல வரேன். ஐ மீன் ஒரு பிளைண்டான ஒரு விஷயத்தை ரொம்ப கன்ஃபியூசிங்காக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றப்போ நீங்கள் இப்படி யோசிக்கலாம்னு சொல்ல வரேன். The number of students of boys plus girls in school B is 10 less than the twice the number of boys in school. Twice the boys in school விட 10 கம்மி. என்னது? B நோட டோட்டல் 2x minus 10. இதில் எதுவும் டவுட் இருக்கா? இதனுடைய twice விட 10 கம்மி. The number of boys in school B is 60% of total number of students in that school. So 1.2x minus 6, 0.8x minus 4. புரிஞ்சதா? Okay. The number of students in school C is 50% of number of students in school B. The number of boys in school C is 1/3 of the boys in school B. இதில் டவுட் இருக்கா? இல்லை தானே? ஓகே. The number of girls in school C is 9 less than the boys in school A. 0.4x is equal to 6, x is equal to 15, y is equal to 9. So you can substitute. So 15, 9. இப்போ நீங்கள் யோசிச்ச மெத்தட் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க. இதில் 5 குறைங்க 4, இதில் 5 கூட்டுங்க 20, இதில் இது 20%. கரெக்டா? கரெக்ட். ஸோ இப்படி ஒரு மெத்தட் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ வந்து நீங்கள் எக்ஸோட வேல்யூ ஒய்னோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, ஐ மீன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க 30 20ன்னு வருமா? 30 20. ஸோ இங்கே 60% 12, இங்கே 8ன்னு வரும். கரெக்டா? கரெக்டாக தானே? கரெக்ட். ஸோ இங்கே வந்து இதில் பாதினா 10, இதில் வந்து 1/3 4, இது 6. ஸோ இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். ஓகே. ஸோ இது எந்த இடத்துல ரிலேட் பண்ணி நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜஸ்க்கு நான் இன்னும் வீடியோ போடல. அது போட்டோன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாமே விட்டுருவோம். நம்ம எப்படி யோசிப்போம்னு கவனிங்க. பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் ஒரு ரேஷியோ. இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். The number of girls in boys is 20%. Sir, girls is 20% of boys. 5x xன்னு எடுக்கலாமா? ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் ஒரிஜினல். ஐ மீன் இது வந்து ஒரிஜினல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடையாது. கரெக்டா? கரெக்ட். அப்போ இது என்னது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இதில் நான் 5 கூட்டியிருக்கேன். அப்போ ஒரிஜினல் எனக்கு என்னது? 5x minus 5. இதில் நான் 5 கழிச்சிருக்கேன். இப்போ ஒரிஜினல் என்ன? +5. இப்போ புரியுதா? ஸோ இது வந்து பாய்ஸ் கேர்ள்ஸுக்கான ரெப்ரசன்டேஷன். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட் உங்களால் யோசிக்க முடியல, இதுவே நான் யோசிக்கிறேன்னா தாராளமாக இப்படி யோசிக்கலாம். இப்போ இது எப்படி நான் கரெக்டுன்னு சொல்கிறேன்னா, இது ஒரிஜினல். இது கூட நான் 5 ஆட் பண்ணால் பாய்ஸ் என்ன? 5x. இது ஒரிஜினல். இது கூட நான் 5 கேர்ள்ஸ் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இதனுடைய 20% இதுவும். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ வந்து the number of students is 10 less than the twice the number of. அப்போ 10x minus 10, அப்போ 10 போச்சுன்னா 10x minus 20. 60%, 6x minus 12, 4x minus 8, 5x minus 10, 1/3 2x minus 4, 3x minus 6. Girls in school C is 9 less than boys in school
ஓகே. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு -14 அந்த பக்கம் போச்சுன்னா 8. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 4. 20னா 15, 9. இங்கே வந்து ட்வைஸ் அப்போ 30, சாரி 20 ட்வைஸ் பண்ணி 10 மைனஸ் பண்ணோம். ஸோ 20, 10, 12, 8, 1/3னா 4, 6. ஸோ எப்படி கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். ஸோ அது உங்களோட மெத்தட் எப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஐ மீன் 2 மாதிரி யோசிக்கலாம் நான் சொல்ல வரேன், அவ்வளோதான். பட் கண்டிப்பாக ஃபஸ்ட் லைன்லேயே நம்ம வந்து நிறைய டைம் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம தான் வந்து அந்த வேர்டிங்ஸ்லாம் புரிஞ்சுக்கணும். வேர்டிங்ஸ் வந்து நம்ம பார்த்து பழகிக்கணும். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ அண்ட் ஸ்கூல் சி டுகெதர். ஏ அண்ட் சி எவ்வளோ? 15. சம் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் பி அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் சி. சம் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் பி, அப்போ இதை எடுத்து ஆட் பண்ணால் 22. If 25% of boys from school B are transferred to school C. 25% என்ன? இங்கே 3 வந்துடும். கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இங்கே மைனஸ் ஆயிரும். இப்போ 9 ஆயிரும் இங்கே. ஓகே. 2 நியூ கேர்ள்ஸ் டேக் அட்மிஷன் இன் ஸ்கூல் சி. அப்போ கேர்ள்ஸ் வந்து 8. அப்போ டோட்டல் நியூஸ் டோட்டல் எவ்வளோ? 15. இது கண்டிப்பாக டக்குன்னு உடனே ஸ்ட்ரைக் ஆகணும். இங்கே அஃபெக்ட் ஆனால் டோட்டலி அஃபெக்ட் ஆகும் தானே. தென் நியூ நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் சி இஸ் வில் பி. பாய்ஸ் இன் ஸ்கூல் சி வில் பி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் நியூ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் சி. இதை மென்ஷன் பண்ணுறதுக்கான ரீசன் சம்டைம்ஸ் நம்ம ஓல்டு டோட்டலையே கூட கண்டுபிடிப்போம். அது தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறாங்க. ஸோ 7/15. ஸோ 7/15 என்ன வரும்? 15 4s are 60. ரிமைனிங் 1 இருக்கும். 1/15 நமக்கு என்ன வரும்? 6.66. அண்டர்ஸ்டுட்? ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் the total number of students in school A. Find the difference between the total number of students in school A and C together. A and C together எவ்வளோ? 34. And the number of girls in school B, if the number of girls in school B is increased by 50%. Find the difference between total number of students in A and C together. 34. Okay, girls வந்து 50% increase பண்ணுறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் 22. எத்தனை கொஸ்டின்? 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் லாஸ்ட் டிஐ. லாஜிக்கல் டிஐல நான் அகைன் மென்ஷன் பண்ணுறது ஒரே ஒரு மிஸ்டேக். தயவு செஞ்சு நோட்டை படிங்க. நோட்டு படித்தாலே பாதி விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். The bar graph given below shows the total number of matches played and total number of matches won by 4 different chess players. 4 different chess players இருக்காங்க. அவங்கள பார் கிராஃப் என்ன ஷோ பண்ணது மட்டும் தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. டசன்ட் மீன் அது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ பிளேட் எவ்வளோ, ஜெயிச்சது எவ்வளோ. ஜெயிச்சது இருந்தால் என்ன இருக்கும்? கண்டிப்பாக தோத்தது இருக்கும். ஆனால் இந்த பாயிண்ட் எனக்கு படிக்கிறப்ப என்ன புரியுதுன்னா, பிளேட் இஸ் ஈக்குவல் டு 1 லாஸ்ட் அண்ட் ட்ரான். ஸோ ட்ரா ஆனதும் இந்த கான்செப்டில் இருக்குது. ஆனால் செஸ்ஸில் ட்ரா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம யோசிக்க சொல்ல. பட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜெயிச்சது தோத்தது மட்டும் கூட இருக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? ஏ பி சி டி டோட்டல், ஐ மீன் பிளேடு 1 லாஸ்ட் ட்ரா. இதுதான் கரெக்டான பிள்ளைக்கு அழகு. ஐ மீன் கரெக்டாக நம்ம டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட் கேட்க போகிற கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுவோம். ஸோ டேபிள் காலத்தில் பிளேட் கொடுத்துருக்காங்களா? பிளேட் வந்து ப்ளூ கலர். ஸோ 40, 48. இங்கே நானா வேல்யூ கொடுத்துருக்கேன். அங்கே லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கூட்டி போடணும். ஸோ 16. ஸோ வின் வந்து 30, 42, 24, 12. சரியா? சரி, அடுத்த பாயிண்ட் படிங்க. The ratio of number of matches lost to number of matches draw for each player is either 1:1 or 1:2. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே பாசிபிள்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ 1:1 சிலதுக்கு செட் ஆகும், 1:2 சிலதுக்கு செட் ஆகும். அது எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது அப்படின்றதுக்கு இன்னொரு க்ளூவும் கொடுத்துருக்காங்க. The number of matches lost by any player, so lost by any player is not more than 5னா doesn't mean 5 வரக்கூடாது அப்படின்றது மீனிங் இல்லை. less than or equal to 5ன்றது மீனிங். ஸோ 5க்கு மேலே தான் இருக்கக்கூடாது. பட் 5 இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஓகே, அதுக்கு அப்படி என்ன கொடுத்துருப்பாங்க? இஸ் நாட் மோர் தென் 5க்கு பதிலாக லெஸ் தென் 5 கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஸ் தென் 5 கொடுத்தா என்ன அர்த்தம்?
சிம்பிளா வந்து நீங்க 5க்கு கீழ தான் வரணும் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ 1:1 1:1 எனக்கு நமக்கு ஒரு பேசிக்கான காமன் சென்ஸ் இருக்கும்ல. ரிமைனிங் வந்து எனக்கு 10 மேட்சஸ் இருக்கு. அதுலலாம் லாஸ்ட்டும் இருக்கும், ட்ரானும் இருக்கும். கரெக்ட்டா? 1:2ல 10 மேட்சஸ பிரிக்க முடியுமா? முடியாது. ஸோ 1:1 அங்க எடுத்து அப்ளிகபிள். அடுத்து இப்போ ரிமைனிங் வந்து எனக்கு 6 மேட்சஸ் இருக்கு. அத நான் 3, 3ன்னு பிரிச்சாலும் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. 2, 4ன்னு பிரிச்சாலும் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப மீன்ஸ் இட் ஹஸ் போத் வேல்யூஸ். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்திலேயே ஒரு செகண்ட்லயே நீங்க நெறைய விஷயத்த புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அது க்ளூஸ் பேஸ்ட் ஆன் பி. ஸோ நெறைய இடத்துல பிய பேஸ் பண்ணி க்ளூஸ் இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. சப் கொஸ்டினுக்கு சொல்றேன். அடுத்து. கட்டலாம் இப்பயே முடிச்சிடலாம். ஓகே. ஸோ இங்க வந்து எனக்கு 12 இருக்கு. கரெக்ட்டா? 12 இருக்குன்னா 6 எடுக்கலாம். இல்ல 4, 8 இருக்கலாம். மோர் தென் 5க்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலன்னா, எஸ் கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகும். அது ஒரு பேசிக்கான விஷயம் தான். இப்போ இவன் அதிகமான க்ளூஸ்லாம் குடுக்கல. 2 க்ளூ தானே குடுத்துருக்கான். அந்த 2 க்ளூ நமக்கு எப்பவுமே மைண்ட்ல இருக்கணும். அட்லீஸ்ட் நீங்க எழுதி வச்சுக்கினாவாச்சும் அந்த பாயிண்ட்ட கம்பேர் பண்ணி எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ஸோ ரிமைனிங் 4 இருக்குன்னா, எய்தர் 2,2வா இருக்கலாம். அவ்வளோதான் இருக்க முடியும். ஏன்னா 4 வந்து இப்படி மட்டும் தான் பிரிக்க முடியும். இத வச்சு பிரிக்க முடியாது. அவ்வளோதானே? எதுவும் டவுட் இருக்கா? ஸோ பிக்கு மட்டும் எய்தர் ஆர் கண்டிஷன். சிம்பிள். கொஸ்டினுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நெறைய விஷயத்த வந்து அப்படியே அங்கங்க யோசிக்கலாம். பிய பேஸ் பண்ணி தான் பாதி கொஸ்டின் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் மேட்சஸ் லாஸ்ட் பை பி அண்ட் சி இஸ் மோர் தென் 1. ஸோ பிக்கும் சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கக்கூடாது. 1க்கு மேல இருக்கணும். அப்படின்னா என்னது? இந்த வேல்யூ கன்சிடர் பண்ணணும். புரியுதா? ஸோ 3ன்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட்டா டிஃபரன்ஸ் 1 தான் வரும். ஸோ மோர் தென் 1 மீன்ஸ் கண்டிப்பா 1 இருக்கக்கூடாது. அப்ப இந்த வேல்யூ கம்பேர் பண்ணி பேசுறாங்க. இப்போ ஃபைண்ட் த சம் ஆஃப் மேட்சஸ் drawn by A and B together. இது ட்ரானா? ஓகே. ஓகே. எல்லா இடத்துலயுமே இதுதான் சொல்றாங்க அப்படின்றது கிடையாது. ஒரு கொஸ்டினுக்கும் இது டிஃபர் ஆகும். புரிஞ்சதா? ஓகே. பிளேயர் டி பிளேஸ் எக்ஸ் மோர் மேட்சஸ். நல்லா கவனிக்கணும். டோட்டலா 16 மேட்ச் விளையாடிருக்காரு. கரெக்ட்டா? கூட எக்ஸ் மேட்சஸ் எக்ஸ் விளையாடுறாரு. ஸோ இது வந்து பிளே. ஈவன் 50% ஆஃப் தீஸ் நியூ மேட்சஸ். ஆல்ரெடி வின் பண்ணது எனக்கு 12 மேட்ச். நான் விளையாண்ட மேட்ச்ல நியூ மேட்சஸ்ல விளையாண்டதுல பாதி ஜெயிச்சிருக்கேன். சரியா? சரி. லாஸஸ் 25%. ஆல்ரெடி நான் தோத்தது 2 மேட்ச். இதுல 0.25x வந்து நான் தோத்துருக்கேன். புரியுதா? அப்போ டிரா ஆனது என்னவா இருக்கும்? 0.25x தான் இருக்கும். இதுல எதுவும் டவுட் இருக்கா? புரியுதா உங்களுக்கு? அந்த எக்ஸ் மேட்சஸ்ல 50% வின்ல ஆட் ஆகுது. 25% லாஸ்ட். அப்ப 25% டிரா தானே? இஃப் இஸ் நியூ total of drawn matches becomes 4, then find the value of x. புரிஞ்சதா? ஓகே. ஓகே. கொஸ்டின்லாம் இங்க பார்க்குறப்ப நிறைய பேருக்கு சிம்பிளா தெரியும். பட் இந்த ஃப்ரீ ஃப்ளோவா நீங்க எக்ஸாம்ல போட்டீங்கன்னா, நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சுங்க. அது முக்கியம். The total number of matches played by A is increased by 20%. ஸோ அப்போ A புதுசா விளையாடின டோட்டல் மேட்சஸ் எவ்வளோ? 48. அந்த number of matches won is increased by 10%. So win is 33. Find the new number of drawn matches provided that the number of lost matches remains same as before. என்னது லாஸ்ட் மேட்சஸ் வந்து சேம். காட் இட். ஓகே. ஸோ பெரிய கொஸ்டின் பார்த்து கதை கிடையாது. பெரிய கொஸ்டின் நம்ம எந்த அளவுக்கு அழகாக டீகோட் பண்ணி படிக்கணும்னு முக்கியம். இஃப் த நம்பர் ஆஃப் மேட்சஸ் லாஸ்ட் பை பிளேயர் பி இஸ் கிரேட்டர் தென் த மேட்சஸ் லாஸ்ட் பை பிளேயர் டி. பிளேயர் டியை விட பிளேயர் பி தோத்த மேட்சஸ் வந்து அதிகமாக இருக்கணும். இஃப் த நம்பர் ஆஃப் மேட்சஸ் லாஸ்ட் பை பிளேயர் பி இஸ் கிரேட்டர் தென் த நம்பர் ஆஃப் மேட்சஸ் லாஸ்ட் பை பிளேயர் டி. ஸோ திஸ் வேல்யூ இஸ் கன்சிடர். புரியுதா? ஓகே. அண்ட் பிளேயர் டி பிளேஸ் ஒய் மோர் மேட்சஸ். டி பிளேட் அண்ட் லாஸ்ட் ஆல் ஆஃப் தெம். அப்போ
வின் எவ்வளோ 12 தான், லாஸ் எவ்வளோ 2 + y. இந்த விளையாண்ட மேட்ச் மொத்தமே தோத்துட்டாரு, புரியுதா? அப்போ ட்ரான் வந்து 2. இதில் எதுவும் டவுட் இருக்கா? அழகா நீங்கள் டீகோட் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும், மொத்தமாக சேர்த்து படிச்சிங்கன்னா அப்படியே கொசன் ஆயிரும். ஓகே, இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் தி மேட்சஸ் லாஸ்ட் பை பிளேயர் பி, இங்கே தெளிவாக கொடுத்தாச்சு, இது ரெண்டும் கிடையாது இதுன்னு சொல்லிட்டு, 3 into and the new total matches lost by player D, okay, is equal to total matches won by player A. Then find the value of A. புரியுதா? Got it? Got it. Okay. If player B plays 12 more matches and wins all of them, suppose player B நோடைய new total matches 60 and win is எல்லாத்தையுமே ஜெயிச்சிறாரு 54. ஓகே, இஸ் நியூ வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளோ 90%. 60ல் 51 90% வில் பி வாட் பர்சன்ட் மோர் தென் த ஒரு விஷயத்தை இங்கே இருக்க போது அதை விட எவ்வளோ பர்சன்ட் மோர்னு கண்டுபிடிக்கணும். இனிஷியல் வின்னிங் பர்சன்டேஜ் ஆஃப் பிளேயர் ஏ எவ்வளோ 75%. இதை விட எவ்வளோ அதிகம் 20% அதிகம். புரிஞ்சுதா? ரைட். ஓகே, if A plays 20 more matches and maintains his initial winning percentage. Initial winning percentage என்ன 75%. 20 எக்ஸ்ட்ரா மேட்ச்லன்னா 60 மேட்சா, இப்பயும் 75% வின் எவ்வளோ 45. If the ratio of new total matches won by player A to new total matches lost by player C becomes 5:2. அப்போ new total matches எவ்வளோ, if player C plays X more matches and losses all of them, அப்போ பிளேயர் சினுடைய டோட்டல் மேட்சஸ் வந்து 36 + X, வின் வந்து 24, லாஸ் வந்து 4 + X. கரெக்டா? கரெக்ட். The ratio of new total matches won by player A to lost by player C, அப்போ இது 5 பார்ட்னா 9, அப்போ 2 பார்ட்னா 18. கரெக்டா? ஓகே, அப்போ எக்ஸ்னோட வேல்யூ என்ன 14. கொஸ்டின், லாஸ்ட் தான் எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5க்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லல, அப்போ கண்டிஷனே இஃப்ல தான் கொடுத்துருக்காங்க. புரியுது உங்களுக்கு? இப்படி ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்றப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல கான்ட்ராடிக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ நார்மலாக ஒரு விஷயத்தை பற்றி இப்போது எப்படி சொல்கிறதுனா, இப்போது ஈன்னு ஒரு பிளேயர் இருக்கான்னு வச்சுப்போம், 40 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காரு, வின் வந்து 28ன்னு வச்சுப்போம். இப்போது லாஸ்ட்டுக்கும் ட்ரான்க்கும் ரேஷியோ வந்து 1:2 1:3 1:1 கேட்டால் இங்கே 6:6 போடக்கூடாது, ஏன்னா அந்த இனிஷியல் கண்டிஷன் இதுக்கும் அப்ளிகபிள். பட் இஃப்ன்றது இது கம்ப்ளீட்டாக புது கான்செப்ட்னு சொல்ல வரேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக அந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மெமரி பேஸ்ட் பேப்பர் ஆஃப் IBPS Clerk Means 2025 and thank you.